ஓம் சாந்தி. 12/6/2016 அவ்யுக்த பாப்தாதா. இந்த முரளியோட ஒரிஜினல் டேட்டு 8/10/1981. முரளியின் தலைப்பு பிரம்மா பாபாவின் ஒரு நல்ல விருப்பம், ஒரு நல்விருப்பம். இன்னைக்கு பாப்தாதா வெற்றி ரத்தினங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று பக்தர்கள் விஜயதசமியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் செய்யறதெல்லாம் எரிப்பது மற்றும் குழந்தைகள் உங்களுடையது சந்திப்பை கொண்டாடுவது. எரித்த பிறகு சந்திப்பை கொண்டாட வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் கூட ராவணனை எரித்த பிறகு, அதாவது அவனை வெற்றி அடைந்த பிறகு எந்த சந்திப்பை காமிக்கிறாங்க? பக்தியின் விஷயங்களையும் மிக நன்றாக தெரிஞ்சிருக்கிறீங்க. ராவணன் இறந்த பிறகு என்ன நிலை ஆகிவிடுகிறது? அதற்கான அடையாளம் என்ன? பரதனை சந்திப்பது. இது சகோதரத்துவத்தின் நிலை. சகோதரன் சகோதரனின் திருஷ்டியின், அதாவது பார்வையின் அடையாளம் சேவை மற்றும் அன்பு. அன்பின் அடையாளமாக தீப மாலையை, அதாவது தீபாவளியை காண்பித்திருக்கிறார்கள். சேவையின் வெற்றிக்கான ஆதாரம் சகோதரத்துவத்தை காண்பித்திருக்கிறார்கள். இது இல்லாது தீபாவளியை கொண்டாட முடியாது. தீபாவளியின்றி ராஜ திலகமும் இட முடியாது. எனவே இன்றைய நினைவாகத்தான் விஜயதசமியை கொண்டாடுகின்றனர். இதற்கான ஆதாரம், முதலில் அஷ்டமியை கொண்டாடுவார்கள். அஷ்டமியின்றி வெற்றி கிடையாது. ஆக நீங்க எதுவரை அடைஞ்சிருக்கிறீங்க? அஷ்டமியை கொண்டாடினீர்களா? நீங்கள் அனைவரும் நவதுர்கா ஆகிவிட்டீர்களா? அஷ்ட சக்திகள் மற்றும் ஒரு சக்திவான், சர்வ சக்திவான் தந்தையுடன் அஷ்ட சக்தி ஸ்வரூபம். அந்த மாதிரி நவதுர்காவாக ஆகிட்டீங்களா? துர்கை என்றால் துர்குணத்தை, அதாவது தீய குணத்தை அழித்து அனைத்து குணங்களும் நிரம்பியவராக ஆவது. அப்பொழுதுதான் தசரா கொண்டாட முடியும். அப்படி குழந்தைகள் தசராவை கொண்டாடினார்களா என்று பார்ப்பதற்காக பாப்தாதா வந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் நான் தசரா கொண்டாடினேனா அல்லது அஷ்டமியை கொண்டாடினேனா என்று நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறீங்க மற்றும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறீர்கள். அழியாத பற்ற வைக்கும் குச்சியை ஏற்றினீர்களா அல்லது சிறிது நேரம் மட்டும் எரியும் குச்சியை ஏற்றினீர்களா? ராவணனை எரித்தீர்களா அல்லது அனைத்து வம்சத்தையும் எரித்தீர்களா? ராவணனை அழித்தீர்களா மற்றும் ராவணன் ராஜ்யத்தையும் அழித்தீர்களா? ஆரம்பத்துல பாபா ரொம்ப ஆழமா பவர்ஃபுல்லா போறாரு இல்லையா? ஸோ இது அந்த தசரா பண்டிகை அப்ப வந்த வாணி. அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பாபா சொல்றாரு. பக்தர்கள் எல்லாம் விஜயதசமி இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பக்தர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா எரிக்கிற வேலையை செய்கிறாங்க. ஆனால் நீங்களும் கொண்டாடுறீங்க. எப்படி கொண்டாடுறீங்க? இறைவனை சந்திக்கிறீங்க. ஸோ விஜயதசமினால வெற்றி இல்லையா? ஸோ வெற்றியாக நீங்கள் இறைவனை சந்திக்கிறீங்க. எரித்த பிறகுதான் சந்திப்பை கொண்டாடணும் இல்லையா? பக்தி மார்க்கத்துல ராவணனை எரிச்சிட்டு அவன் மீது முழுசா வெற்றி அடைஞ்ச பிறகு பரதனை போய் சந்திக்கிறாரு ராமர் அப்படின்னு காட்டுறாங்க. ஏன்னா அந்த சகோதரத்துவம் இல்லையா? அந்த ராஜ்யம் அடையிறதுக்கு சகோதரன் உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ராவணன் இறந்த பிறகு என்ன நிலை ஆயிடுது? அதுதான் பரதனை சந்திக்கிறது அப்படின்றது. அப்ப இது சகோதரத்துவத்தோட நிலை. இங்கேயும் நீங்க
பார்வை, சகோதர சகோதர பார்வை தான் இங்க இல்லையா. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆத்மா என்னது, சகோதரன், ஆண் தான். அதனால அந்த பார்வையுடைய அடையாளம் தான் சேவை, அன்பு. இது ரெண்டு தான் இருக்கும் இல்லையா. அப்ப அன்பின் அடையாளமாக தீபாவளி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அன்பு, அப்ப ராஜ்யத்தை ராமர் ஆள போறாருன்றது தான் இந்த பட்டாபிஷேகம் நடக்கிறதா தீபாவளியாக கொண்டாடுறதா காட்டுறாங்க. அதுதான் தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. ஸோ அன்பின் அடையாளமாக தீப மாலை, அதான் தீபாவளின்றாங்க. ஸோ அதை காமிச்சிருக்கிறாங்க. சேவையில வெற்றி அடைந்ததுக்கான ஆதாரம் தான் சகோதரத்துவத்தை காமிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா தீபாவளியே கிடையாது, கொண்டாடவே முடியாதுன்றது. பாருங்க, அன்பும் இருக்கணும், சேவையும் இருக்கணும் இங்க. அதாவது சகோதரத்துவ நிலை ரெண்டுமே இருக்கணும். சகோதரத்துவ நிலை இருந்தால் தான் அன்பு சேவை ரெண்டுமே இருக்கும். இப்போ பாபா சொல்றாரு, தீபாவளி கொண்டாடினா தான் ராஜ்ய திலகம். இன்னும் கேட்டால் இந்த தீபாவளி வந்து உலக அழிவு கூட ஒரு தீபாவளின்னு சொல்லலாம் இல்லையா. அதுக்கு பிறகுதான் சொர்க்க ராஜ்யம் நமக்கு கிடைக்குது. அப்போ தீபாவளி இல்லாமல் ராஜ்ய திலகமும் கிடைக்காது. அதனால இன்றைய நினைவாகத்தான் விஜயதசமியை கொண்டாடுறாங்க. இதற்கான அப்ப நீங்க வந்து இறைவனை சந்திக்க வரீங்க பாருங்க, அதோடைய நினைவாக தான் இங்க விஜயதசமி அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. இதுக்கான ஆதாரம் முதல்ல அஷ்டமி கொண்டாடுவாங்க. அஷ்டமி இல்லாம வெற்றி கிடையாதுன்றார். ஸோ அந்த பக்தி மார்க்கத்துல அஷ்டமி அது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அஷ்டமியில தான் நல்ல காரியம் தொடங்கணும் அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. அதான் சொல்ற, அஷ்டமி இல்லாம வெற்றி கிடையாது. இப்ப நீங்க எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறீங்க, அஷ்டமி வரையும் வந்திருக்கிறீங்களா அல்லது விஜயதசமி வரைக்கும் வந்துட்டீங்களா? அது என்னது, தொடங்க தான் செஞ்சிருக்கிறீங்களா அல்லது வெற்றியா அடைஞ்சிட்டு வந்துட்டீங்களா, ராஜ திலகம் அடையிற அந்த ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டீங்களா அப்படின்ட்டு பாபா கேட்கிறார். நீங்க எல்லோரும் நவதுர்கா ஆயிட்டீங்களா? இப்ப நவதுர்கான்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாபா சொல்றாரு, அஷ்டசக்திகள். லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி தான் சொல்றாங்க. அப்போ எப்படி நவதுர்கா வந்துச்சு? அப்போ பாபா சொல்றாரு, அந்த அஷ்டலக்ஷ்மியை அஷ்டசக்திகள் ஒவ்வொரு சக்தியும் ஒரு ஒரு லக்ஷ்மி ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த அஷ்ட சக்திகளோட ஒரு தந்தையையும் கூடவே வச்சிருக்கனால அஷ்டசக்திகள் ஒரு சக்திவான், சர்வசக்திவான் இறைவன். ஸோ அவருடைய துணையோட அஷ்டசக்திகளின் சொரூபம் இதுக்கு தான் நவதுர்கா. அந்த மாதிரி நீங்க ஆகிட்டீங்களா? இல்ல அஷ்டசக்தியும் இருந்து இறைவனை புத்தியினால பிடிச்சிக்கிட்டும் இருக்கும் பொழுதுதான் இந்த துர்கை யாரை வதம் செய்வாங்க, மகிஷாசுரன் இல்லையா. ஸோ அப்படி வதம் செய்ய முடியும் அசுர குணத்தை. ஸோ இறைவனுடைய துணையும் வேணும், சக்தியும் தேவை. ஸோ சக்திகள் வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஞானம் பண்ணணும். ஸோ அதை சிந்தனை செய்ய செய்ய அந்த சக்திகளை பற்றி வர்ணனை செய்ய செய்ய அந்த சக்தி சொரூபமாகவே ஆயிடுது, கூடவே பாபா நினைவும் இருக்கு. ஸோ இதுவும் இரட்டை கூட்டு தான். இப்போ பாபா சொல்றது, நவதுர்கா ஆகிட்டீங்களா, சர்வசக்திவான் ஒருத்தருடைய துணையோட அஷ்டசக்தி சொரூபமா ஆகிட்டீங்களா, சர்வசக்திகள் நிரம்பியவர்களாக ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. துர்கா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, துர்குணத்தை அழித்து அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவராக ஆனதுன்னு அர்த்தமா. துர்கைன்னா அதான் அர்த்தம். நீங்க துர்கையா ஆகிட்டீங்களா, நவதுர்கா ஆகிட்டீங்களான்னா என்ன அர்த்தம், அனைத்து தீய குணத்தையும் இருக்கிற இடம் தெரியாம சாம்பலாக்கி நீங்க தெய்வீக குணங்கள் நிரம்பி வழிகிறீங்களா, அப்பதான் தசரா கொண்டாட முடியும். அப்படி குழந்தைங்க தசராவை கொண்டாடினீங்களா அப்படின்ட்டு பாக்குறதுக்காகத்தான் இன்னைக்கு பாப்தாதா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிக்கோங்க, தசராவை கொண்டாடணும்னா, அதாவது தீய குணங்களை எல்லாம் அழித்து அனைத்து குணங்கள் நிரம்பியவராக ஆனாதான் தசரா கொண்டாட முடியும். அப்ப அனைத்தும் நிரம்பியவரா ஆகிட்டேன்னா, அல்லது அஷ்டமியை கொண்டாடணும்னா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த வெற்றிக்கான வழிக்கு, இப்பதான் கால் எடுத்து வச்சிருக்கிறேன், அப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு, அதாவது முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அல்லது சம்பூர்ணம் அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு நல்ல முறையில் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க.
ஸோ ஏற்றுக்கவும் செய்கிறீங்க உங்களுடைய ஸ்டேஜ் உண்மையிலே என்னன்ட்டு. அதனால பாபா சொல்றாரு, இங்கே ஆத்ம உணர்வு வர்றதுக்கு தான் இவ்வளவு பாடம் இல்லை, இரவு பகலாக ஆத்ம உணர்வு வர்றதுக்கு முயற்சி செய்கிறவங்க தான் அதிர்ஷ்டசாலி குழந்தைங்கன்னு பாபா சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி அழியாத தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறீங்களா, அல்லது கொஞ்ச நேரம் மட்டும் எரியிற தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறீங்களா? இப்போ பாருங்க, குச்சி என்ன பண்ணோம், கொஞ்ச நாளாக தான் எரியும் இல்லையா, அப்படி ஏற்றி வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஆத்ம உணர்வு சதா காலத்துக்கும் இருக்குதா, அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அணிஞ்சிருதா அப்படின்னு கேட்குறாரு. ராவணனை எரிச்சிட்டிங்களா அல்லது அவனுடைய வம்சத்தையே எரிச்சிட்டிங்களான்றது இல்லையா. சுற்றி அந்த பாபா சொல்லியிருக்கல, விகாரம்னா என்னன்னு தெரியாத ஒரு நிலை, அதுதான் கர்மாதித்த நிலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டீங்களா, அல்லது ராவணன் கூட சண்டை போட்டு ராவணனை அழிக்கிறீங்க, மறுபடியும் வரான் இல்லையா. ராவணனை பார்த்தீங்கன்னா பக்தியில் எரிக்கிறாங்க, அடுத்த வருஷம் மறுபடியும் செஞ்சு எரிக்கிறாங்க, அப்போ அவன் அழியிறது கிடையாது. ஏன்னா அவனுடைய வம்சம் இருக்குது. இந்த மகிஷாசுர வர்தினிலேயே பார்த்தீங்கன்னா, மகிஷாசுர வர்தினியா அல்லது இன்னொரு ஏதோ ஒரு ரத்த பிக்ஷா அப்படின்ட்டு ஒரு அசுரன், அதாவது இந்த துர்கையோட அவதாரத்தில் இன்னொரு அவதாரத்தில் அவன் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அவனுக்கு என்ன ஒரு வரம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அவனுடைய உடம்புல இருந்து சிந்துற ஒவ்வொரு ரத்த துளியிலிருந்தும் மீண்டும் அவனுக்கு சமமாக உருவாகும், அவனே உருவாகும். ஸோ அப்போ துர்கை கூட சண்டை போடும் பொழுது அவனுடைய ரத்தம் வர வர கீழே விழ மீண்டும் அது மாதிரி நிறைய ரத்த பிக்ஷை உருவாக்குறாங்க அப்படின்னா சண்டை போடுறது கஷ்டம் இல்லையா. அதனால தான் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, காளி அப்படி ரத்தத்தை குடிக்கிற மாதிரி நாக்க நீட்டின்னு இருப்பாங்க இல்லையா. அது என்னன்னா அவனுடைய ரத்தம் கீழே வர்றதுக்குள்ள அனைத்தையும் நாக்கால எடுத்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான். அப்போ ராவனுடைய வம்சத்தையே அழிச்சிட்டிங்களா, அவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரையும் அழிச்சிட்டிங்களா, அல்லது ராவணனை மட்டும்தான் எரிச்சிருக்கிறீங்களான்ற. இது சூப்பர் இல்லையா. ராவணனை எரிச்சா பார்த்தா அது ராவணன் வம்சத்தையே எரிக்கணுன்றது. ஏன்னா அம்சம் இருந்தாலே வம்சம் உருவாயிடும்ட்டு பாபா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பக்தியில் இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் கதையை உருவாக்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இன்னைக்கு சூக்ஷ்ம வதனத்தில் பிரம்மா பாபாவுடைய ஆன்மீக உரையாடல் நடந்துட்டு இருந்துச்சு. எந்த நேரத்தில் நடந்துச்சுன்னா, வகுப்பு நேரத்தில் பாப்தாதாவும் குழந்தைங்களுடைய ஆன்மீக உரையாடலை கேட்குறாங்க. பெரும்பான்மையான அனைத்து குழந்தைகளும் தசராவை கொண்டாடினீங்களா அப்படின்ற கேள்வி எப்போ கேட்கப்படுதோ அப்போ இல்லைன்னு சொல்றதுலேயும் கையை உயர்த்த மாட்டாங்க, ஆமான்னு சொல்றதுலேயும் கையை உயர்த்த மாட்டாங்க. கொண்டாடினீங்க அப்படின்லாம் கையை உயர்த்தினீங்கனாலும் உயர்த்த மாட்டாங்க. சரி, யாரெல்லாம் கொண்டாடலன்னு கேட்டாலும் கையை உயர்த்த மாட்டாங்க. பெரும்பான்மையான குழந்தைங்க எவ்வளோ சூப்பர் இல்லையா. அப்போ ஒருவேளை எழுதுறாங்கன்னா கூட பதில் தருவதிலும் மிகவும் சாமர்த்தியமானவங்களா இருக்கிறாங்க குழந்தைங்க. சூப்பரா சொல்றாரு இல்லையா. பாபாவுக்கு லெட்டர் எழுதும்போது கூட சாமர்த்தியமா எப்படி எழுதுறாங்களாம், பொய்யும் எழுதுறது கிடையாதான், தெளிவாகவும் எழுதுறது கிடையாதான் இல்லையா. நிறைய பேர் அப்படிதான் பாபா கிட்ட இது எதை பண்ணன்னு சொல்லுவாங்க, ஆனா எதை பாபா பண்ணக்கூடாதுன்னாரோ அதை பண்ணலைன்றது, அதை நான் பண்ணேன்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரி சாமர்த்தியமா பொய் சொல்றது கிடையாது, ஆனால் கரெக்டாக நான் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணலை அப்படி இல்லாமல் இழுத்து இழுத்து ஒரு மாதிரி அப்படியே சுற்றி வளைச்சி மழுப்பி பேசுறதுன்றாங்களே, அந்த மாதிரி குழந்தைங்க எழுதுறாங்களாம் பாபாவுக்கு லெட்டரு. அனைவர்கிட்ட இருந்தும் 3-4 பதில்கள் வருதான். மேலும் அந்த பதில்களிலிருந்து ஏதாவது ஒரு பதிலை கொடுப்பாங்க. அப்படி பிரம்மா பாபாவின் ஆன்மீக உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. பிரம்மா பாபாவோ வீட்டின் கதவுகளின் திறப்பு விழாவுக்காக குழந்தைகளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய கேள்விக்கான அனைவரின் பதில் காகிதத்தின் மேல் எழுதப்படவில்லை, ஆனால் மனதின் எண்ணம் மூலம் தந்தையின் எதிரில் தெளிவாக இருக்கிறது. வகுப்பு நேரத்தில் குழந்தை
கேள்வி கேட்டார்கள். அதாவது தாதி கேள்வி கேட்டாங்க. மேலும் அனைவரின் பதிலை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். பதிலின் சாரத்தையோ கூறிவிட்டோம், கூறுவதற்கும் அவசியம் இல்லை. அப்ப பாருங்க, இது சிவபாபா வர்றதுக்கு முந்தைய நாள்லாம் கிளாஸ் நடக்கும். அன்னைக்குமே கூட காலையில நடக்கும் கிளாஸ். ஸோ அதுல ஏதோ ஒரு கிளாஸ்ல தாதி கேட்டிருக்கிறாங்களாம் அந்த கேள்வியை. ஆனால் பாபா சொல்லியிருக்கல, பிராமணர்கள் கூறினாலே அங்கே கண்டிப்பாக நான் வரேன்றாரு. ஸோ அவர் உட்காந்து வெயிட் பண்ணாராம், குழந்தைங்க என்ன தான் பதில் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை வச்சு தான் சொல்கிறாரு. கையை தூக்கவும் இல்லை, பாதி பேர் முக்கால்வாசி பேர் இதுக்கும் கையை தூக்கலை அதுக்கும் கையை தூக்கலை அப்படின்ட்டு. ஸோ என்ன தான் சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் பாப்தாதா, சிவபாபாவும் பிரம்ம பாபாவும். பதிலின் சாரத்தையோ சொல்லிட்டோம், கூறுவதற்கும் அவசியம் இல்லை, தந்தையை விட நீங்க அதிகம் தெரிஞ்சிருக்கிறீங்க. பதிலை பார்த்து கொண்டே பிரம்ம பாபா என்ன செய்தார்? மிக நல்லதொரு விஷயத்தை கூறினார். பிரம்மா பாபாவுடைய விசேஷம் நிரம்பிய சமஸ்காரத்தை அறிவீர்கள். விசேஷத்தின் சம்ஸ்காரத்தின் பாகத்தை தான் நடித்து வந்தார். அது என்னவாக இருக்கும்? அந்த விஷயத்தின் சம்பந்தம் பிரம்மா பாபாவின் ஆரம்ப காலத்து பிரவேசத்தின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. எப்பொழுது ரிசல்ட்டை பார்த்தாரோ உடன் ஒரு நொடிக்காக பிரம்ம பாபா மிகுந்த யோசனையில் ஆழ்ந்து விட்டார். இன்று எமது ஒரு விஷயத்தை நிறைவேற்ற வேண்டும், என்ன அது என்று கூறினார். பிரம்ம பாபா கூறினார், இன்று என்னிடம் சாவியை கொடுத்து விடுங்கள். எந்த சாவி? அனைவரின் புத்தியை மாற்றம் செய்வதற்கான, அதாவது சம்பளம் முழுமை ஆக்குவதற்கான சாவி. எப்படி தொடக்கத்தில் கூட சாவியின் போது இருந்தது? கஜானா இருக்கிறது, சாவியும் இருக்கிறது. கஜானா இருக்கிறது, சாவியும் இருக்கிறது, திறக்க மட்டும்தான் செய்ய வேண்டும். அந்த மாதிரி பிரம்ம பாபா இன்றும் சம்பன்னமாக ஆக்கும் சாவியை தந்தையிடமிருந்து வேண்டும் என்று கேட்டார். அந்த காட்சியை இந்த உலகத்துல கண்ணெதிரே அனுபவம் செய்யக்கூடியவர்கள் பிரம்மா பாபா மற்றும் தந்தையிடையே எந்த ஆன்மீக உரையாடல் நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது பிரம்மா பாபாவிடம் சாவியை கொடுக்க முடியுமா? மேலும் பிரம்மாவிடம் தந்தை இல்லை, முடியாது என்று கூற முடியுமா? குழந்தைகளும் முடியாது என்று சொல்வதில்லை, ஆம் என்றும் சொல்வதில்லை. ஆனால் பிரம்மா பாபாவிற்கு குழந்தைகளை எப்பொழுதும் சம்பன்னமானவர்களாக பார்ப்பதற்கான ஆவல் அதிகமாக உள்ளது என்பது உண்மை. ஆக வேண்டும் என்றில்லாமல் இப்பொழுதே ஆகிவிட வேண்டும். எப்பொழுதெல்லாம் குழந்தைகளின் விஷயங்கள் பேசப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பிரம்ம பாபாவின் முகம் தீப மாலை மாதிரி ஆகிவிடுகிறது, அதாவது தீபாவளி மாதிரி ஆகிறது. அந்த மாதிரி தீவிரமான ஊக்கம் மற்றும் மாஸ்டர் கடலுக்கு சமமாக உயர்ந்த நிலை உருவாகிறது. அந்த ஊக்கம் என்ற உயர்ந்த அலையில் அனைவரையும் சம்பன்னமாக ஆக்கி தீப ஒளியில் ஏற்றிவிட வேண்டும். பிரம்ம பாபாவின் சாக்கார சரித்திரத்திலும் பிரம்ம பாபாவிற்கு பிறந்ததிலிருந்தே ஒரு வார்த்தை பிடிக்காது என்ற இதையும் அனுபவம் செய்திருக்கிறீர்கள். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போற என்ன பிடிக்காதுன்றது அப்புறம் பார்ப்போம். சரி, ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க இன்னைக்கு வாணி. எடுத்தோடனே கொஞ்சம் வேலைலாம் கிடையாது, டைரெக்டாக போன வாரத்துக்கு சுயமுயற்சிக்கு எதுவும் இல்லையே நினச்சதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இந்த தடவை வாணியில் கொடுக்குறது.
ஸோ பிரம்ம பாபா சிவபாபாவோட ஆன்மீக உரையாடல் பண்ணிட்டு இருக்கிறார். தாதிங்க இந்த மாதிரி கிளாஸ் கேட்கும்போது குழந்தைங்க இப்படியும் கை தூக்காமல் அப்படியும் கை தூக்காமல் இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ எதை கேட்டாலும் ஒரு 3-4 பதில் சொல்லிடுறாங்க குழந்தைங்க. ஒரே ஒரு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல 3-4 பதில் சொல்லிட்டு அதில் ஒன்றத்தை சொல்லிடுறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, பிரம்ம பாபா இப்போ பாபா வந்து அதை எதோட ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தைங்க சாமர்த்தியமாக பதில் சொல்கிறத வந்து பிரம்ம பாபாவோட ஒப்பிடுறாரு. பிரம்ம பாபா வந்து ஆத்மாவின் வீடான பரந்தாமத்தின் கதவை திறக்கிறதுக்காக குழந்தைங்களை கூப்பிட்றாரு. ஏன்னா தனியாக போய் திறக்க முடியாது. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா? அவர் வந்து குழந்தைகளோட தான் போய் திறக்க முடியும். அப்போ குழந்தைகளெல்லாம் அவர் உருவாக்கியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் கூப்பிட்டு இருக்கார், குழந்தை நீ வா, முன்னாடி வா, முன்னாடி வா. நம்மளை பாபா அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா இது திட்ட எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி இல்லை, நிறைய பேர் சேர்த்து விட்டா தான் அவருக்கு காசு கிடைக்கும்னுவாங்களே. அந்த மாதிரி பிரம்ம பாபா அவருக்கு சமமாக குழந்தைங்களை மாற்றும்போது தான் அவர் சீக்கிரமாக போய் அந்த ஆட்சியை பிடிக்க முடியும். ஆட்சி கன்ஃபார்ம் ஏன்னா போன கல்பத்தில் ஆச்சு, பட் இருந்தாலும் அந்த டைம். அப்போ அதே மாதிரி நாம் எந்த அளவுக்கு விரைவாக நமக்கு சமமாக மற்றவங்களை மாற்றுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நாம் போக முடியும். இப்போ பாபா சொல்கிறாரு, அவர் அப்படி கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இந்த குழந்தைங்க கிட்ட கேட்ட கேள்வியை அதுக்கான பதில் காகிதத்தில் இல்லை. ஆனால் குழந்தைங்களுடைய மனசில் என்ன எண்ணம் இருக்குதுன்றது பாபா எதிரில் தெளிவாக இருக்குதான். வாயை திறந்து சொல்ல மாட்டோம், பட் உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியும் என்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர்னு. அது கிளியராக இருக்குதுன்ற இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? வகுப்பு நேரத்தில் தாதி கேட்கும்போது பாப்தாதாவும் ஆவலாக பார்த்துட்டு வந்தாங்களாம் என்ன பதில் சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ பதில் என்னவா இருக்கும்ன்ற சாரத்தை பாபா சொல்லிட்டார். ஸோ அதனால் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா பாபாவை விட நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, உங்கள் நிலையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அதனால் பாபா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றார். புரியுதுல்ல? எப்படி சொல்கிறாரு, தசராவை கொண்டாடுறீங்களா அஷ்டமி கொண்டாடிட்டு இருந்தீங்களான்னு கேட்குறாரு. அப்போ பெரும்பான்மையானவர்கள் இழுக்கிறாங்கனாலே என்ன அர்த்தம்? தசரா கொண்டாடலை, ராவணன் வம்சத்தை அழிக்கலன்னு தான் அர்த்தம். அதுதான் பாபா சொல்கிறார், என்னை விட நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கீங்க, அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பதிலை வந்து பாபா எதிரில் தெரியுதுன்னாங்களே, அதனால் பிரம்ம பாபா பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சாருன்னா ஒரு நல்ல விஷயத்த சொன்னாராம். என்ன சொன்னார்னா, என் குழந்தைங்க இன்னும் சம்பூர்ணமாகாமல் இருக்குதே, அவங்களுடைய சமஸ்காரத்தை, அதாவது பிரம்ம பாபாவுக்கு ஒரு விசேஷமான சமஸ்காரம் இருக்கு. அந்த பாகத்தை தான் பாபா நடிச்சாராம். அது என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்தே அவருக்கு இருக்குது. அதாவது சிவபாபா பிரவேசமான அந்த ஆரம்ப காலத்துல இருந்து என்ன இருந்துச்சுன்னா, அப்பவே அவருக்கு வந்து நான் நாராயணன் அப்படின்ற காட்சி காட்ச உடனே இது சொர்க்கமாக போகுது எல்லாம் காட்சி காட்ச உடனே அவருக்கு என்ன ஆவல் வந்துச்சுன்னா, ஒரே வினாடியில ஒரு சிந்தனை வந்துச்சான் அவருக்கு. என்ன அந்த ஒரு சிந்தனை தான், ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும், எது எல்லாரையும் சம்பந்தமாக்கி நான் மகாராஜா வாக்கணுமே, அந்த சம்பந்தமாக்குறதுக்கான சாவி என்கிட்ட கொடு பாபான்னு கேட்டாராம். எவ்வளோ எப்படி பாருங்க. அப்போ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் இல்லையா? பாபா வந்து தனக்கு சமமாக எல்லாரும் ஆக்கணும். பாபா அந்த சாவி எனக்கு கொடு பாபா, அந்த அந்த பூட்டு இருக்குது இல்லையா, அந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவியை என்கிட்ட கொடு பாபா அப்படின்னு கேட்டாராம். எடுத்த உடனே அந்த அந்த காட்சியை பார்த்தோன்னே இதான் நடக்க போதுன்னு தெரிஞ்சோன்னே என்கிட்ட கொடு பாபா, ஏன் டைம் வீணாக்குற பாபா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ அந்த சாவியோடைய போதை இருந்துச்சு, கஜானா இருக்குது இல்லையா? சொர்க்கம்ன்ற கஜானா கண்ணு முன்னாடி காட்டிட்டாரு, சாவியும் அதுக்கு இருக்குது, திறக்கணும், அவ்வளவுதான்.
இன்னொன்னு அந்த சொர்க்கம்ன்ற கதவுடைய வாசல் பூட்டப்பட்டிருக்குது, அதை திறக்கணும். இப்ப திறக்கிற வேலை மட்டும்தான் மீதி இருக்குது. அதனால பாபா சொல்ற அதை திறக்கணும்னா சம்பனம் ஆக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ சம்பனம்னா நம்ம முழுமையாக அனைத்து குணங்களும் நிரம்பியவராக, அனைத்து சக்தியும் நிரம்பியவராக ஆக்கணும். ஸோ அப்படி ஆக்குறதுக்கான சாவியை பாபா கிட்ட கொடுங்க பாபான்னு கேட்டாராம். தந்தையிடம் இருந்து எனக்கு அந்த சாவி வேணும்னு கேட்டாராம். எவ்வளோ அன்பு, அதை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அன்பு. நாம அந்த மாதிரி அப்போ நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம், ஆனால் பாபா நமக்கு குழந்தை எனக்கு சமமா ஆகணும் அப்படின்ற அன்புல இருக்கிறார். அப்ப கேட்டிருக்கிறார். அதுக்கு இப்ப சிவபாபா சொல்றாரு, சூப்பரா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த காட்சியை இந்த உலகத்துல கண்ணெதிர அனுபவம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு பாபா சொல்ல அது எப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு கண்ணெதிர அனுபவம் செய்யக்கூடியவங்க பிரம்ம பாபாவுக்கும் இடையில என்ன உரையாடல் நடந்துச்சுன்னு புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? இப்ப பிரம்மா பாபா கிட்ட சாவியை கொடுக்க முடியும். சூப்பரான, அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதை தான் சொல்றாரு. இப்ப இந்த குழந்தைங்க எப்படி ஒரு பதில் சொல்றாங்களோ அந்த மாதிரி பாபா பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு பிரம்ம பாபா ஆளாக்கிட்டாருன்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா பாபா உன்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பாருங்க, பிரம்மா பாபாவிடம் சாவியை கொடுக்க முடியுமா? பிரம்மாவிடம் தந்தை இல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா? குழந்தை கேட்டா அப்பா கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி குழந்தைங்களும் அப்பா கேட்டா பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால முடியாதுன்னு சொல்றது கிடையாது, அதே நேரத்துல ஆமான்னு சொல்றது கிடையாது. அதேதான் சிவபாபாவும் சொல்லியிருக்கிறாராம். அது சொல்லல இல்லையா? கொடுக்கறன்னு சொல்லல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அப்படி இருக்கிறாங்க குழந்தைங்க சாமர்த்தியன்ட்டு. அப்படியே பிரம்ம பாபாவுடைய இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, அந்த சங்கர் பாட்டி பிரதர் பேசும்போது என்ன சொன்னாரு, பிரம்ம பாபா சொன்னது அதெல்லாம் ரைட்டு தான், இப்போ நாங்களும் சொல்றோம் அதுவும் ரைட்டு தான் அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன சொல்றாங்க, இங்க பிரம்ம பாபா மட்டும் தான் வராது, அங்க என்ன ஞானமா சொல்லிருக்கிறாங்க, பிரம்ம பாபா அவர் பண்ண முயற்சி தானே சொல்லின்னு இருக்காரு. இந்த பிரம்ம பாபா சிவபாபாவும் பேசிக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இது என்ன மாதிரி அட்வான்ஸ் ஞானம் இல்லையா? இதை விட்டுட்டு அங்கே உல்டாவை சொல்லிட்டு அட்வான்ஸ் ஞானம் பாவம் வீணா போயிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பிரதர் பிகே திருப்பதின்னு நினைக்கிறோம், ஆரம்பத்துல எனக்கு கால் பண்ணி கேட்டார். இது மாதிரி ஒரு சங்கர் பாட்டி ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னாரு. நான் அவர்கிட்ட தெளிவாக சொன்னா, அவர் எங்க அங்க தாதானோ பிரம்ம பாபான்னு சொல்லிருக்காங்க, பாப் தாதான் தான் வருது ஒவ்வொரு வார்த்தையும் இல்லையா? ஏன்னா பிரம்ம பாபா தான் நாராயணன் ஆகுவாரு, அதை ஒத்துக்கிறாங்க சங்கர் பாட்டி. நாராயணன் ஆகுறாருனாலே அவருக்கு பொய் பேசுறதுனாலே வராது, அப்ப அவர் பாப் தாதான் பொய்யாவா சொல்லுவாரு. ஸோ இதுதான் இதில் போய் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இப்போ அது சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ தெளிவாக தெரியுது இல்லையா? பிரம்ம பாபாவை பற்றி இங்கே பேசிட்டு இருக்கிறது சிவபாபா, இதுதான் பெரிய விஷயம். பிரம்ம பாபா பேசலை, சிவபாபா பேசிட்டு இருக்கிறார். சரி, பாபா சொல்ற, ஆனால் பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகளை எப்பொழுதும் சம்பன்னமானவர்களாக பார்க்கறதுக்கான ஆவல் அதிகமாக இருக்குதுன்றது உண்மை. எப்பவுமே அவருக்கு குழந்தைங்க, அதாவது இதுதான் பெரிய விஷயம் இல்ல, சிவனுக்கு சமமாக அதே அன்பும் அதே ஊக்கமும் பிரம்ம பாபாவுக்கும் இருந்திருக்கு பாருங்க. சிவபாபாவுக்கு தனக்கு சமமா எல்லாரும் ஆகணும்னு நினைப்பாங்க, அது எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, கடவுள் தான் அப்படித்தானே நினைப்பாருன்னாங்க. பிரம்ம பாபா மனிதன் தானே அவரு. ஸோ அவருக்கும் அதே மாதிரி ஊக்கம் ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்குது. சம்பன்னமானவர்களாக என் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஆவல் அதிகமாக இருக்குதான். அதுவும் என்னன்னா, இந்த குழந்தைங்க ஆகணும்லாம் கிடையாதான், இப்பவே ஆகிடணும் அப்படி இருக்குதான். பாபா அவ்யக்தவாணியில ஒரு தடவை கேட்டார் இல்லையா, ஏதோ ஒன்றுத்துக்கு சம்பூர்ணமாகிறதுக்கு டேட் சொல்லுங்கன்னாரு. சரி, நீங்க யாரும் சொல்லல, நான் சொல்லவா, இப்பவே ஆகணும் இல்லையா? அதுதான் பிரம்ம பாபாவுக்கு அப்படி ஒரு மென்டாலிட்டி, இப்பவே என் குழந்தை ஆயிடணும் அப்படின்னு தோணுமோ. எப்பெல்லாம் குழந்தைங்களுடைய விஷயங்களை பேசுறாங்க, குழந்தைங்களை பத்தி சிவபாபா பிரம்ம பாபா பேசுறாங்களோ, இப்போ பிரம்ம பாபாவுடைய முகம் அப்படி ஜொலிக்குமா, குஷியில இருக்குமா.
எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அதான் பிராமண பரிவாரம். இது என்ன மாதிரி இது? இந்த வசந்தா ராமநாதன்ற சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்னுடைய வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் போடுவாங்க. அவங்க சொல்லும்போது பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த சம்பூர்ண நிலையை நோக்கி அவங்க போகிறது தெரியும். அந்த ஒரு போதையில் ஆஹா பிராமண குழந்தையா, ஆஹா பாபா, ஆஹா பிராமண பரிவாரம் அப்படின்னு அவங்க நம்மளை புகழறதை விட அவங்க அந்த எல்லாருக்கிட்டையும் அந்த நல்ல விஷயத்தை பார்க்கக்கூடிய, நல்ல குணங்களை கிரகிக்கக்கூடிய அன்னப்பறவை ஆகி அந்த பிராமண வாழ்க்கையினாலே பாராட்டுறதுன்றாங்க இல்லையா? ஸோ அந்த தன்மை மேலோங்கி இருக்கிறது தெரியுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்போ அதுதான் அந்த அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட்ஸை படித்தா நமக்கே ஒரு குஷி வரும். யாருக்கு அவங்க அந்த கமெண்ட் போட்டாலுமே சரி, நான் படிக்கும்போது ஒரு அந்த பிராமண பரிவாரத்தோடைய அன்பு, ஆத்மீக அன்பு தெரியும் இல்லையா? அப்போ அதே மாதிரி குழந்தைங்களை பற்றி பேசினாலே பிரம்ம பாபாவுடைய முகம் அப்படியே ஜொலிக்குதான். விக்னேஷ் விக்கின்னு ஒரு பிரதர் காஞ்சிபுரத்துலேருந்து அவர் ஆரம்பத்தில் கால் பண்ணார். என்னன்னா அவர் சொல்றார், எனக்கு விக்கினாலே ரொம்ப பிடிக்கும் பிரதர் அப்படின்னு. பிரம்மகுமாரி அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு பேட்ச் பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு குஷி வரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் இல்லை, நமக்குமே அப்படி தானே. யாராவது கிறிஸ்டின் ஒயிட் ட்ரெஸ் போட்டால் கூட உடனடியே பேட்ச் குத்திருக்கிறாங்களான்னு பார்க்குறோம், பிரம்மகுமாரியாக இருப்பாங்களா அப்படின்ட்டு. சரி, அப்போ பாபா சொல்றாரு, அந்த மாதிரி தீவிரமான ஊக்கம் மாஸ்டர் கடலுக்கு சமமாக உயர்ந்த நிலை உருவாகுது. அதான் சொல்றாருல, இறைவனுக்கு சமமான அந்த உயர்ந்த நிலை உருவாகுது. ஊக்கமும் அந்த ஊக்கம்ங்கிற உயர்ந்த அலையில அனைவரையும் சம்பன்னமாக ஆக்கி தீப ஒளியில் ஏற்றிவிட வேண்டும். பிரம்மா பாபாவுடைய சாக்கார சரீரத்திலையும் ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு ஒரு வார்த்தை பிடிக்காதுன்றது நீங்க அனுபவம் செஞ்சிருக்கீங்க. அது எது அப்படின்ட்டு இப்போ வர தன்னுடைய காரியத்திலும் அவருக்கு அந்த வார்த்தை பிடிக்காதான், குழந்தைங்களுடைய காரியத்திலும் அவருக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. அது எந்த வார்த்தை? எப்பொழுதாவது செய்து விடுவோம் என்ற இந்த வார்த்தை பாபாவுக்கு பிடிக்காது. பிரம்மா குமார் குமாரிகள்னா எப்படி இருக்கணும்ன்றது நமக்கு அவருடைய வாழ்க்கை வச்சு பாருங்க. அது கூட சிவபாபா சர்டிபிகேட் கொடுக்குற சிவபாபா சொல்ற எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப எப்போது செஞ்சிடும் பாபா கண்டிப்பா, அதெல்லாம் பிடிக்காதான். ஒவ்வொரு விஷயத்துல அப்பப்ப செஞ்சார், செய்யவும் வச்சாரு. சேவையின் திட்டத்துல பாருங்க, மாற்றத்துல பாருங்க. இப்பொழுதே செல்லுங்கள், இப்பொழுதே செய்யுங்கள். ரயில் புறப்படும் சிறிது நேரம் தான் உள்ளது என்றாலும் செல்லுங்கள் செல்லுங்கள், ரயிலுக்கு தாமதமாகிவிடும் என்று கூறுவார். அப்படி எந்த சமஸ்காரமாக இருந்தது? இப்பொழுதே செய்ய வேண்டும், பிறகு என்பது இல்லாமல் இருந்தது. எப்படி இப்பொழுதே என்ற விசேஷ வார்த்தை தான் கேட்டீங்க அவர்கிட்ட. அதே மாதிரி இன்னைக்கும் கூட சூக்ஷ்மவாதனத்திலும் இப்பவே நடக்கணும் பாபா என்ற இந்த மொழி தான் இருந்துச்சாம் சிவபாபா கிட்ட அவர் பேசும்போது. இந்த சமஸ்காரம் பாருங்க, ஸ்தூல உடலை விட்டு பரிஸ்த உடலை எடுத்தாலும் அதே சமஸ்காரம், இப்பவே நடக்கணும் பாபா அப்படின்னு சொல்றாங்க. கேட்கும்போது ஒரு புல்லரிக்குது இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நிர்பயர் பாய் அவர் எழுதின ஒரு புக்கு, ராஜயோகியின் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் என்னன்னா, ஏதோ ஒரு அதாவது ஏதோ ஒரு வேலை கொடுத்துருப்பாரு பாபா, எங்கேயோ போய் யாரையோ பார்க்கணுமோ ஏதோ ஒரு சேவை ஏதோ கொடுத்துருப்பாரு. அப்போ பிரம்ம பாபா வரார். வரும்போது நிர்வேர் பாய் சாப்பிட்றதுக்காக வரார். வரும்போது நீ அது முடிச்சிட்டியா அப்படின்னு. இல்லை பாபா நான் சாப்பிட்டு போகிறேன் பாபா. போயிட்டு வந்து சாப்பிடு, இவருக்கு சாப்பாடை எடுத்து வச்சுடுங்க, இப்போ போடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அந்த போதை பாருங்க. அதுதான் இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸில் அப்படி தான் நம்ம முதலாளி இப்போவே நடக்கணும் தானே இருப்பார். அப்போ இதை பரவாயில்ல பாபா 2 நாள் முன்னாடி அந்த வியாபாரம்னு சொன்னது அது ஆழமாக பதிவாயிடுச்சு. ஸோ அந்த உணர்வில் இருந்ததுனால தான் அவரால் அப்படி பண்ண முடிஞ்சுது.
இல்லாட்டினா இருக்காது. சரி பொறுமையாக பண்ணிக்கோங்கன்னு தோணும். இப்போவே பண்ணணும். நான் ஒரு சில இடத்துல கிளாஸ் எடுக்க போகிற இடத்துலலாம் ஒரு மாத்தாஜி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, பிரதர் நாங்கள் இப்போ தானே பிரதர் வந்துருக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்துடுவோம் பிரதர். கொஞ்சமாக இருக்கக்கூடாது, இப்போ கூட தான் உலக அழிவு வரும், அப்போ நான் இப்போ தான் வரும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? போன ஜென்மத்தில் நீங்கள் பாபா குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு கேரண்டி இருக்குதா? ஸோ இப்போன்னு நினைக்காதீங்க. எப்போவோ கிடச்சிருக்கும், எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாரு, நாம் அசால்ட்டாக இருந்திருப்போம். அதனால் இப்போவே நடக்கணும் அப்படின்னு தான் பிரம்மா பாபா சொல்லுவாராம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால் ஆரம்பத்தில் இருந்து அவரே கூட எதுவுமே தள்ளி வைக்க மாட்டாராம், மற்றவங்களையும் தள்ளி வைக்கிறது அவருக்கு பிடிக்காதாம். ட்ரெயின் கிளம்புறது கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட போங்க போங்க டைம் ஆகிடும் சொல்லி சொல்லி முன்னாடியே அனுப்புவாராம். இது எவ்வளோ பெரிய சூப்பரான சமஸ்காரம் இல்லையா? இப்போவே நீங்கள் செய்யணும். இது மாதிரி நான் ஒரு பிரதரை கூட பார்த்தேன், மதுபனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பங்க்சுவலாக. அந்த ட்ரெயினுக்குன்னா ரொம்ப முன்னாடி டைம் வச்சுக்கோ, சீக்கிரமாக போனப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்போ குழந்த மாதிரி இவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக இருக்கிறாருன்னு. இப்போ பாருங்க, சரி பிரம்மபாபாவுக்கு அந்த சமஸ்காரம் இருந்திருக்குது. அப்போ அதே விசேஷ வார்த்தை தான் இன்னைக்கும் கேட்டிருக்கிறான். பாபா இப்போ நடக்கணும் பாபா அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் நம்ம சேவையும் எதுவும் தள்ளி போடக்கூடாது. அப்போ பிரம்மபாபா மேலே பண்ணால் அதான் அர்த்தம் இல்லையா? இன்னும் ஒரு சிரிப்பூட்டும் விஷயத்தையும் சொல்றோம். அது என்னவாக இருக்கும்? பிரம்ம பாபா அவரே சம்பன்னமாக இருக்கிற காரணத்தினால குழந்தைகள் எப்பொழுதாவது என்று ஏன் கூறுகிறார்கள் என்று பார்க்க முடிவதில்லை. எனவே அடிக்கடி தந்தையிடம் இவர்கள் ஏன் மாறுறதில்லை, ஏன் அப்படி செய்யறாங்கன்னு சொல்றாரு. ஐயோ, உண்மையில செம குஷியா இருக்குது இல்லையா? நம்ம அப்பா, ஆத்மாவுடைய அப்பா நமக்காக எப்படி அங்க கதறிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க சிவபாபா கிட்ட. ஏன்னா அவர் சம்பூர்ணம் ஆயிட்டதுனால மற்றவங்களுடைய குறை அவருக்கு தெரியாது. குறை தெரியாதனால ஏன் இவங்க மாற மாட்டாங்க பாபா, இவங்க ஏன் மாற மாட்டாங்கன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாராம். சிவபாபாக்கு சிரிப்பா வருதான் பாருங்க. எவ்வளவு சூப்பர் இல்ல? இவங்க ஏன் மாறுறது இல்லை, ஏன் அப்படி செய்யறாங்க பாபா அப்படின்ட்டு அடிக்கடி பாபாட்ட சொல்றாரு. இதுவரை இதுல பாத்தீங்கன்னா பாபா சிரிப்பா சொல்றாரு, ஆனா நமக்கு ஆனந்த கண்ணீர் வருது. உண்மையில அந்த பாபா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டத்துக்கு பிரதிபலனா நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு இதயத்துல ஒரு ரத்த கண்ணீர் வர மாதிரி ஒரு உணர்வும் ஏற்படுது இல்லையா? ஏன்னா நம்ம அப்பா இல்லையா, நம்ம எந்த நாட்டுல இருந்தாலும் நம்மளுடைய அப்பா சூக்ஷ்ம வதனத்துல இருக்கிற பெரிய அப்பா கிட்ட பேசுறது சின்ன அப்பா இல்லையா? சரி, அதனால பாபா சொல்றாரு, இதுவரையிலும் ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க பாபா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதான். எதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் தசரா கொண்டாடலை, இன்னும் அஷ்டமி தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்குதான். ஏன் பாபா இவ்வளோ நாள் ஆகியும் அவங்க இதே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு. நாடகத்துடைய விஷயம் வேறாக இருந்தது, இது ரமணிகரமான. அப்போ பாபா நாடகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியும் சிவபாபாவுக்கு, பிரம்ம பாபாவுக்கு தெரியாது. அதனால பாபா நாடகத்தை பார்க்குறாரு, பிரம்ம பாபா பண்ணுறதை பார்க்குறாரு, வேற வேற மாதிரி இருக்குது. அதனால அவருக்கு ஒரு இனிமையான சிரிக்கூட்டும் விஷயமாக இது இருந்திருக்குது. நாடகத்தை தெரிஞ்சிருக்கலன்னு அர்த்தம் கிடையாது, ஆனால் பார்த்து பார்த்து அன்பின் காரணமாக தந்தையுடன் சிரித்து கொள்கிறார். தந்தையுடன் சிரிப்பூட்டும் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கோ அனுமதி இருக்கிறது தான் இல்லையா? தந்தையும் புன்முறுவலிட்டுக் கொள்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பராக சொல்கிறோம். அதுக்காக பிரம்ம பாபாவுக்கு இந்த ஞானத்துடைய நாடகத்துடைய ஞானம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் அந்த குழந்தைங்க மேலே உள்ள அன்பின் காரணமாக பாபாட்ட இப்படி சொல்லி சொல்லி அவரே சிரிச்சுக்கிறாரு. ஏன் பாபா இப்படி இருக்கிறாங்க, ஏன் பாபா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா இந்த மாதிரி சிரிப்புக்கான விஷயங்களும் பாபாட்ட சொல்கிறதுக்கு அனுமதி இருக்குது குழந்தைங்க கிட்ட. அதனால் பாபாவும் கேட்டு சிரிக்கிறாரு. அப்படி இப்போ பிரம்ம பாபா என்ன விரும்புகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இப்பொழுது விடுபட்டவராகி முக்தி தாமத்தின் வாசலை திறப்பதற்காக தந்தையுடன் துணைவர்களாக ஆகுங்கள். இதுதான் குழந்தைகள் மேல் உள்ள பிரம்மா பாபாவின் நல்விருப்பமாகும்.
முதலில் தந்தையின் நல்விருப்பம் என்ற தீபத்தை ஏற்றி தீபாவளி கொண்டாடுங்கள். இந்த ஒரு தீபத்தின் மூலமாக மட்டும்தான் தீபாவளி இயல்பாக ஆகிவிடும். புரிந்ததால் நல்லது. பிறகு பரதனின் சந்திப்பின் ரகசியத்தை சொல்லுவோம். நல்லது இல்லையா? அந்த பரதனை சந்திச்சாங்கன்றதுடைய ரகசியத்தை அடுத்தது சொல்றேன்னு இருக்கிறார். இந்த வானிலை முடிச்சுட்டு சரி. அப்ப பாருங்க, அப்ப பாபாவுக்கு அவர் மட்டும் அந்த வாசலை திறக்க முடியாது. பரந்தாமத்தின் வாசலும் சரி, சொர்க்கத்தின் வாசலும் சரி. ஸோ குழந்தைங்களோட தான் திறக்கணும். அதனால அவருக்கு துணைவன ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த உலகில் கவர்ச்சிகள்ல இருந்து ஃபுல்லா புத்தியை விலக்கி வைக்கணும். அனைத்திலிருந்தும் விடுபட்டு லேசாகி ஆனாதான் பாபாவோட நீங்களும் துணைவனாக இருந்து அந்த கதவை திறக்க முடியும். இதுதான் பிரம்ம பாபாவுக்கு உங்க மேல உள்ள நல்ல விருப்பம். நீங்க அப்படி ஆகணும், அவருக்கு சமமா ஆகணும். அப்பதான் தீபாவளி இயல்பாக கொண்டாட முடியும். ஸோ அவருடைய நல் விருப்பன்ற தீபத்தை முதல்ல ஏற்றி வைங்க. அப்படின்னு அர்த்தம், அந்த நல்ல விருப்பத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல இன்னொரு பாயிண்ட் ஒன்று டச் ஆச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சேவைக்கு போறோம், இன்னொரு பிரதரை வேற இடத்துல நிக்க சொல்லியிருக்கிறோம். அவர் வந்துட்டேன்னு ஃபோன் பண்றாரு. ஆனா நாம இன்னும் கிளம்பவே இல்லை. அப்ப மைண்ட் எப்படி இருக்கும்? ஒரு பதற்றம் வரும். ஐயோ அவர் வந்துட்டாரே, நான் போகணுமே. அந்த பதற்றத்துல வேகமா போயிடும். ஸ்தூலமா நடக்கிற விஷயம். சூக்ஷ்மத்துல இதே மாதிரி தானே. பிரம்ம பாபா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை வருடமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இதை நாம இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அப்ப இது எவ்வளவு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய உன்னதமான சேவைக்காக, உலக மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நமக்கும் அந்த பதற்றம் இருக்கணும், ஊக்கம் இருக்கணும் இல்லையா? சரி, அந்த மாதிரி பாப்தாதாவுடைய உயர்ந்த எண்ணத்தை நடைமுறையில கொண்டுட்டு வரக்கூடிய அழியாத திட எண்ணம் என்ற தீக்குச்சியை ஏற்றி அழியாத வெற்றி அடைபவராக ஆகக்கூடிய சாகார தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் இப்பொழுதே என்ற பாஷையை காரியத்தில் கொண்டு வரக்கூடிய, பின்னர் எப்பொழுதாவது என்பதை அழித்து அனைவருக்கும் சாகார தந்தையின் உருவம் மற்றும் முகத்தை காண்பிக்கக்கூடிய அந்த மாதிரி வெற்றி ரத்தினங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இந்த முரளியுடைய சாரத்தையே சொல்றாருல, அவங்க உயர்ந்த எண்ணம் என்னது, இப்பவே நீங்க மாறணும். அப்ப அது திட எண்ணம், நிரந்தரமாக அந்த ஆத்ம தீபம் எரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி திடமான எண்ணம் வைக்கணும். பாபாவுக்கு சமமாக அனைத்திலிருந்தும் விடுபடணும். இப்பவே எப்பொழுதாவதுன்ற அந்த வார்த்தையை அழிச்சிடணும். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் உங்க முகத்தை பார்த்தாலே பாபா தெரியணும். பிரம்ம பாபா எப்படி தெரியணும் அப்படின்னா, அவர் எப்படி இப்பவே செய்யணுன்றாரோ அந்த மாதிரி நீங்க முடிக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வெற்றி ரத்தினங்களுக்கு பாபா நமஸ்காரம் பண்றீங்க இல்லையா? வெற்றி அந்த மாதிரி இருந்தாலே வெற்றி தான் அடையும். சரி, இப்போ குமாரிகளுடன் சந்திப்பு, சிஸ்டர்ஸ் கூட கன்னியாக்களோட சந்திப்பு. குமாரிகளும் பறக்கும் பறவைகள். ஏனென்றால் குமாரிகள் எப்பொழுதும் லேசாக இருப்பவர்கள். குமாரி என்றால் எந்த சுமையும் இல்லாதவர். லேசான பொருள் மேலே பறக்கும் இல்லையா? எப்பொழுதும் மேலே செல்பவர் என்றால் உயர்ந்த நிலைக்கு செல்பவர். நீங்கள் அப்படித்தானே? எதுவரை சேர்ந்திருக்கிறீங்க? யார் தந்தையின் ஸ்ரீமத்தின் அனுசாரம் அதே கோட்டிற்கு உள்ளே எப்பொழுதும் இருப்பவர்களோ அவங்க தான் எப்பொழுதும் மேலே பறந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி கோட்டிற்கு உள்ளே இருப்பவர்கள் யார்? உண்மையான சீதை. அப்படி நீங்கள் அனைவருமே உண்மையான சீதைகள் தானே, பக்கா தானே. கோட்டிற்கு வெளியே கால் வந்துச்சு அப்படின்னா ராவணன் வந்துடுவான் அவங்கள கடத்திட்டு போறதுக்கு. யாராவது காலை வெளியில வச்சாங்கன்னா நான் கடத்திடணும் அவங்களன்ட்டு ராவணன் காத்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? அப்படித்தானே பண்ணுவான் ராவணன் இல்லையா? படி தாண்டி பிச்சை போட்டு தாயேன்னு சீதைக்கு சொல்ற மாதிரி பக்தி ராமாயணம் இருக்கும். ஸோ அந்த கோட்டை தாண்டினாதான் ராவணன் போய், அதான் பாபா சொல்றாரு இல்லையா, ஸ்ரீமத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட மாய நெருங்கவே முடியாதுன்ற. ஸ்ரீமத்தில் அவ்வளோ பவர் இருக்கு, அதுலதான் நன்மை இருக்குதுன்னு பாபா சொல்றாரு இல்லையா? அப்ப அப்படி குமாரிகள்னா உண்மையான சீதைகள், பதிவிரதைகள். ஒரு
ராமரை தவிர யாருக்கும் இதயத்துல இடம் கொடுக்காதவர்கள். இங்க பாபா இதை கன்னியாக்களுக்கு குமாரிகளுக்கு சொன்னா கூட இது நமக்கும் எல்லாருக்குமே சொல்றதாக எடுத்துக்கோங்க. இப்ப பாபா சொல்றாரு, அப்படி குமாரிகள்னா உண்மையான சீதைகள். இங்க இருந்து வெளியில சென்ற பிறகு மாறிடாதீங்க. இங்க இருக்கும்போது அந்த வைராக்கியம் வந்துருந்து அங்க போனோடனே அலட்சியத்துல வந்துடாதீங்க. ஏன்னா மதுபன்ல வாயுமண்டலத்தின் வரதானத்தின் பிரபாவம் இருக்குது. இங்க அதிகப்படியான லிஃப்ட் கிடைக்குது. ஆனா நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா கடின உழைப்பு செஞ்சு நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். குமாரிகளை பார்த்து பாப்தாதாவுக்கு 1000 மடங்கு குஷி ஏற்படுது. ஏன்னா கசாப் கடைக்காரனிடம் இருந்து தப்பித்து விட்டார்கள். எனவே குஷி இருக்கும் இல்லையா? நல்லது. இப்போது திட்டமான உறுதிமொழி எடுத்துக்கிட்டு போங்க மதுபனை விட்டு வெளியே போகும்போது அப்படின்னு சொல்றாரு. சூப்பராக சொல்லிருப்பாங்க. அப்போ குமாரிகள்னாலே பரிஸ்தாக்கள், பறக்கும் பறவைகள் அப்படின்னு அர்த்தம். எந்த பந்தனமும் இல்லைன்னா பறந்துட்டு இருப்பாங்க. இல்லாட்டி இப்போ கல்யாணம் ஆனவனா என் கணவனை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், இவ்வளோ வேலை, இது மைண்ட் ஃபுல்லாக அதில் இருக்கும். குமாரிகளுக்கு எதுவுமே கிடையாது. பாபாவுக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. பாபா எங்கே அனுப்ப சொல்கிறாங்களோ போவாங்க. நீங்கள் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சென்டர் வேறு சென்டருக்கு அனுப்புகிறாங்க. குஷி குஷியாக போகிறாங்க. ஆச்சரியமாச்சு, எப்படி சிஸ்டர் குஷி குஷியாக போகிறீங்க? எங்கே போனேன்னா பாபா தான். அப்போ எதுலேயுமே புத்தி ஒட்டாமல் இருந்தால் மட்டும்தான் அப்படி போக முடியும். இல்லைன்னா ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் சீட்டு கூட ஒருத்தர் உட்காந்து போனார்னா அந்த இடத்துல வேற ஒருத்தர் உட்காந்தாங்கன்னா சண்டைக்கு வராங்க. அது பற்று வந்துடுது. அப்போ இவங்க சென்டர்ல இருந்து நிறைய பேரை உருவாக்கி கீதாபட்செல்லாம் உருவாக்கி இவங்களை டக்குன்னு வேற இடத்துக்கு தூக்கி போட்டாலும் அதே சிரிச்ச முகத்தோட போறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க உருவாக்குனவங்க மேல அவங்களுக்கு பற்று கொஞ்சம் கூட இல்லை, லேசா இருந்திருக்கிறாங்க, பற்றற்ற அன்பு தான் இருந்திருக்குது. அப்படி இருந்தாதான் பரிஸ்தாவாக இருக்க முடியும், எந்த சுமையும் இல்லாம இருக்க முடியும். எந்த சுமையும் இல்லாம இருந்தால் தான் லேசா இருக்க முடியும். லேசா இருந்தா மேலதானே பறக்கணும் எந்த பொருளா இருந்தாலும். அந்த மாதிரி நீங்க மேல பறந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த நிலைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப பாபா சொல்றாரு, அப்படிதானே நீங்க. ஸோ எந்த அளவுக்கு பறந்து வந்திருக்கிறீங்க கேட்குறாரு. பறந்து வந்துட்டீங்களா அல்லது இன்னும் கொஞ்சம் பிடிச்சி இழுக்குதா அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. கீழ் நோக்கியே வந்து நிற்கிறீங்களா? ஏதாவது சூக்ஷ்மமான பற்று அது புத்தி எங்கேயாவது போய் மாட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பாபா சொல்றாரு, இப்போ சொல்றாரு, யாரு பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ, அந்த ஸ்ரீமத்ன்ற கோட்டுக்குள்ளேயே அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்குதோ அவங்க மட்டும்தான் எப்பவுமே மேலே பறந்துக்கிட்டே இருக்க முடியும். அப்படி நீங்க கோட்டுக்குள்ள தானே இருக்கிறீங்க, ஸ்ரீமத்தை மீறல தானே அப்படின்னு கேட்காரு. முதல்ல பறக்குறீங்க தானேன்னு கேட்டாரு. அதே இன்னும் ஆழமா என்ன சொல்றாரு, ஸ்ரீமத்தை மீறாம இருந்தா தான் பறக்க முடியும். அப்போ ஸ்ரீமத்தை மீறல தானே, கோட்டுக்குள்ள தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரு? உண்மையான சீதை மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். இதுவுமே பாத்தீங்கன்னா ராமாயணத்திலே ஒரு இடத்துல கிளை கதை அது வேற மாதிரி வருமா. என்னன்னா அந்த சீதையை நெருப்புல நடந்து வர சொல்லுவாங்களே கடைசியில அவங்க பதிவிரத தன்மையை நிரூபிக்கிறதுக்கு. அப்ப சீதை மாதிரி இன்னொருத்தங்க இருப்பாங்களாம், அவங்க நடப்பாங்களாம், அவங்க எரிஞ்சிடுவாங்க. அப்படி ஒரு கிளை கதை இருக்கு. அப்ப பாருங்க, இப்ப உண்மையான சீதைனா பறந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா எரிஞ்சிட்டு இருப்பாங்க விகாரத்தீயில. இல்லை அந்த விகாரத்தீயிலும் எரியாம வெளியே வந்துடுறவங்க தான் இப்போ யோகாக்னியின் மூலமாக விகாரத்தீயை அழிச்சிடுறாங்க. அப்போ பாபா சொல்றாரு, அவங்க தான் உண்மையான சீதை. நீங்க எல்லாம் உண்மையான சீதை தானே. ஏன்னா சீதைகளை காப்பாத்துறதுக்காக பாபா வராருன்றாங்க. அப்ப ராவணன் சிறையில் இருக்கிறாங்க. ஆனா ராமர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ராமர் சொல்ற வழி அப்படியே ஃபாலோ பண்றவங்க தான் உண்மையான சீதை. அந்த மாதிரி சீதை தானே நீங்க, பக்காவா தானே இருக்கிறீங்க. நீங்க காலை எப்படா வெளியே வைப்பீங்க அப்படின்னு ராவணன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானா. வெளியே வந்தோடனே இவங்களை கருத்துணும். அதுதான் அப்ப இந்த பயிற்சி 2 தடவை இப்ப சமீபமா பண்றோம் இல்லையா. 10 நிமிஷம் பரிஸ்தா ஸ்டேஜ், 10 நிமிஷம் நிராகரி ஆத்மா ஸ்டேஜ் பரந்தாமத்துல. ஸோ இப்படி சூக்ஷ்மதானத்துல பரந்தாமத்துல 10 நிமிஷம் மாறி 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 24 தடவை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பண்ணணும். அப்ப நீங்க அதுல சோர்ந்து போகும்போது தான் நல்லா தெரியும், டக்குனு மாயா வரும்.
சோர்ந்தே போகக்கூடாது, பறந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி லேசாகவே வச்சுக்கணும்னா இது சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் லேசாக வச்சுருப்பீங்க. இதை சுற்றலைன்னா குப்பை வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில சமயம் அதை சுற்றும் போது சில வீண் எண்ணங்கள் வரும். அதுக்கு முன்னாடி நாள் நடந்தது அதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஒருத்தவங்க உங்க கூட பேசுனது தான் அப்போ ஞாபகம் வரும். அப்போ அங்கே பேசும்போது நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டீங்க. என்ன அலட்சியமாக இருந்துட்டீங்க? இந்த பயிற்சி பண்ணாமல் விட்டுட்டீங்க. நான் ஃபரிஸ்தாவாக மேலே இருந்து தூய்மையின் அதிர்வலைகளை பறவை செஞ்சுட்டு இருக்கிறேன். பிரம்ம பாப்தாதா எதிர இருந்துட்டு பறவை செஞ்சுட்டு இருக்கிறேன். தூய்மையின் அதிர்வலைகளை பறவை செய்கிறேன், தூய்மையின் அதிர்வலைகளை பறவை செய்கிறேன். கண்டினியூஸாக உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் சொன்னது உங்கள் காதில் விழாது, எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பாதிப்பு ஏற்படுத்தாதான் அது ரெக்கார்டே ஆகும். இது எல்லாம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அலட்சியமாக இந்த பயிற்சியை அந்த நேரம் பண்ணாதனால மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அப்போவே அவன் என்ட்ரு ஆகிட்டான். அப்போ நீங்கள் யோகத்தில் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுறது தனியாக இருக்கும்போது, பயிற்சி பண்ணும்போது அது வரும்போது என்ன அர்த்தம்? உள்ளே வந்துட்டான், அவனை எரிக்கிறீங்க, மீண்டும் கஷ்டப்பட்டு எரிக்கிறீங்க. ஆனால் அப்போவே இதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கஷ்டமாக இருந்திருக்காது. ஸோ இது ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம். காலையிலே சொல்லணும்னு நினச்ச அமிர்தவாலையாவில் நல்லா வானிலை சொல்லிச்சு. இப்போ பாபா சொல்கிறது, ஸோ எப்படா வெளியே வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையான சீதைகள் உங்களை கடத்த முடியாது. குமாரிகள்லாம் உண்மையான சீதைகள். இங்கேருந்து வெளியே போனவொடனே மாறிடாதீங்க. இங்கே இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா மதுபன் சிவபாபா வர்றது முழுக்க முழுக்க பாபா குழந்தைங்க, சரண்டர் பிரதர் சிஸ்டர் அங்கேயே இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பக்காவாக யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு மற்ற வெளியுக கவர்ச்சி பக்கம் போக விடாமல் பார்த்துக்கும். ஏன்னா அந்த மாதிரி வைப்ரேஷனே இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியே போனவொடனே இந்த வைப்ரேஷன் இல்லாமல் போயிடுது பாருங்கள். அப்போ இந்த லிஃப்ட் இல்லாததுனால என்ன ஆகும்? நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து செல்ல வேண்டியதாகும். லிஃப்ட்னா சலன் லிஃப்ட் இப்படி மேலே போயிடுது. ஆனால் அங்கே லிஃப்ட் கிடையாது, வெளியே போயிட்டீங்க. நீங்கள் நடந்து படிக்கட்டு ஏறி மேலே வரணும். அதனால் பாபா சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இருங்க, மாட்டிக்காதீங்க, லேசாகவே வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று, அதுக்கு தான் இந்த யுக்தியெல்லாம் பயன்படுத்தலாம். ஒரு சில சமயம் ஒரு சில மாயா வந்துருச்சு, ஏதோ கவனக்குறைவாக இருந்துட்டீங்க, யோகாவும் பண்ணவும் முடியலை. யோகா வந்ததுக்கப்புறம், அதாவது மாயா வந்ததுக்கப்புறம் பண்ணவும் முடியாத அளவுக்கு மைண்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னா, அப்போ இந்த ஒரு ஞான பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் 1000 கோடி ஆத்மாக்களுக்கு முன்னாடி இருக்கேன். இதுதான் பிகே செல்லம்மா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க சென்டரில் இதை கேட்கும் பொழுது எப்படியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கும் போது இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் இந்த இதோட இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ அப்படி நீங்கள் 1000 கோடி ஆத்மாக்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னும் பொழுது நீங்கள் யோகம் இல்லை, ஆத்மாவுக்கு அந்த சஞ்சலம் அடையக்கூடிய தன்மை வந்துட்டா கூட இந்த எச்சரிக்கை உணர்வு தவறு செய்யாமல் உங்களை பாதுகாக்கும். ஸோ அதுவும் ரொம்ப பவர்ஃபுல் தான். ஸ்வமானமும் பயங்கரமானது தான். யோகம், ஸ்வமானம், சக்தி கொடுக்குற சேவை 3 அட் அ டைமில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ இப்படி உங்களை பாதுகாத்துக்கோங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு குஷியாக இருக்குதுன்ற குமாரிகளை பார்த்தாலே. ஏன்னா கல்யாணம், விகாரம், காமம்ன்ற கசாப்பு கடைக்காரன்ட்டு நீங்கள் தப்பிச்சிட்டீங்க பாருங்கள். அதனால் பாபாக்கு குஷி இருக்கலாம். அதனால் இப்போ திடமான உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஏன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட இருந்து தான் மாயா, அதில் ஜெயிச்சிட்டாலே ஓரளவு இதாக இருக்க முடியும். ஆனால் குமார்ஸ்க்கு பலவிதமான உலகில் கவர்ச்சிகள் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் திடமான உறுதிமொழி எடுங்கன்றது இல்லையா? எப்பயோ ஏதோ ஒரு மாயா வரும். உதாரணத்துக்கு யாரோ கோபப்படுத்திட்டு போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோபப்படுற நேரத்தில் ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிடுது உங்களுக்கு. அந்த நேரம் காமம், விகாரம் வந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு சஞ்சலம் ஆகும். அதுதான் அடிச்சது மாயா எங்கேயோ அடிச்சுது, ஆனால் எங்கேயோ உங்களை பலியாக்கிடுது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறது, திடமான உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இங்கே அடித்தா அங்கே போய் விழுவோன்னு தெரிஞ்சுக்கணும் நாம். அதுக்கு தான் பாபா என்ன சொல்கிறாரு, மாயா இங்கே அடிச்சு நீங்கள் அங்கே போய் விழக்கூடாது. கரண்ட்டில் கை வச்சா எப்படி எகிரி போய் விழுறாங்களோ அந்த மாதிரி பாபாவோட இணைப்பை நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆக்கிக்கிட்டீங்க. சக்தி கொடுக்குற சேவையை பவர்ஃபுல்லாக ஆக்கிட்டீங்கன்னா மாயா அண்ணாண்ட போய் விழணுன்றாரு. ஸோ அப்படி திடமாக இருங்க, திடமாக முயற்சி பண்ணுங்கள், திடமான உறுதிமொழியை எடுங்க. சாதாரண உறுதிமொழியாக இருக்கக்கூடாது, திடமான உறுதிமொழி. நாம் பண்ணுற யோகாவும் சாதாரண யோகாவாக இருக்கக்கூடாது, ஜுவாலாமுகி எரிமலை யோகமாக இருக்கும். சரி, இப்போ பாண்டவர்களுடன்
இல்லையா? என்னடா குமாரிகளையே பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, குமார்ஸை விட்டுட்டாரு அப்படின்னு தோணும் இல்லையா? அதுக்காக இப்போ பாண்டவர்களோட பாபா பேசுறாரு. அனைத்து பாண்டவர்களும் சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறீங்க தானே. சக்தி மற்றும் பாண்டவர் இணைஞ்சு இருக்கிறீங்களா? சர்வ சக்திவானின் எதிரில் சக்தி ஆகிவிடுகிறார்கள் மற்றும் தனது பங்கை செய்வதில் பாண்டவர்கள். எவ்வளோ சூப்பராக சொல்றாரு இல்லையா? இப்போ பாபா வந்து அதாவது சக்தி ஸ்வரூபமா இருக்குங்களா? பாபா இந்த சக்தின்ற வார்த்தையை கன்னியாக்களை குறிப்பிடுறதுக்கும் பயன்படுத்துவார். ஆனால் இப்போ வந்து பாண்டவர்கள்கிட்ட அந்த சக்திகள், சக்தி ஸ்வரூபம் அந்த அர்த்தத்தில் தான் சொல்றாரு, அஷ்ட சக்திகள். ஸோ அந்த சக்தி ஸ்வரூபமா இருக்குங்களா? அதாவது என்ன அர்த்தம்? அனைத்து சக்திகளும் நிரம்பியவர்களாக இருக்கிறீங்களா? சக்தியும் பாண்டவர்களும் இணைஞ்சு இருக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். சக்தி ஸ்வரூபம் தான் பாண்டவர்கள், அப்படி இருக்கிறீங்களா? சர்வசக்திவான் எதிரில் சக்தியாக நீங்க மாறிடுறீங்க, உங்களுடைய பங்கு செய்யறதுல பாண்டவர்களாக ஆகுறீங்க இல்லையா? அப்ப பாருங்க, பாபாவுக்கு எதிர வந்து பாபா கூட இருக்கும்போது அவருடைய சக்திகள், இப்ப இந்த 2 தடவை பயிற்சி பண்றதை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாபாவுக்கு எதிரே இருக்கும் இல்லையா? பரந்தாமத்துல போய் பாபா பரந்தாமத்துல ஜொலிச்சிட்டு இருக்காரு, நான் அவருக்கு எதிர ஒளி புள்ளியாக இருந்து தூய்மை ஸ்வரூபமாகி தூய்மையின் அதிர்வலைகளை பரவை செய்கிறேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தூய்மையின் அதிர்வலைகளை பரவை செய்கிறேன், தூய்மையின் அதிர்வலைகளை பரவை செய்கிறேன். கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும்போது மீண்டும் நான் பாபாவுக்கு எதிராக ஒளிப்புள்ளியாக இருந்து அவர்கிட்ட இருந்து சக்தி எடுத்து தூய்மையின் அதிர்வலைகளை பரவை செய்கிறேன். ஸோ அதே மாதிரி சூக்ஷ்ம வதனத்தில் வரும்போது நான் பாப்தாதாவுக்கு எதிர இருக்கிறேன், அவர்கிட்ட இருந்து சக்தி எடுத்து அமைதியின் அதிர்வலைகளை பரவை செய்கிறேன் அல்லது சுகத்தின் அதிர்வலைகள். ஸோ அப்படி மாற்றி மாற்றி அப்போ அவர் கூடவே இருக்கும்போது அந்த சக்தி, அந்த சர்வ சக்திகள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? தூய்மையை கொடுக்குறோம், அமைதியை கொடுக்குறோம், இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ பாபாவுக்கு எதிராக இருக்கும்போது சக்தி சொரூபமாகவும் இருக்கிறீங்க, சேவை செய்யும்போது பாண்டவர்களாகவும் இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாண்டவர்கள் வந்து சிவபாபா அதாவது அங்கே பக்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி சிவபாபாவுடைய கட்டளைப்படி சேவை செய்கிற பாண்டவர்களாக இருக்கிறீங்க. சர்வ சக்திவானை சக்தியாகி நினைவு செய்யவில்லை என்றால் மகிழ்ச்சி ஏற்படாது. ஆத்மா சீதை, அவர் ராமர். அப்படி இந்த பங்கை செய்யறதிலும் மிகுந்த மகிழ்ச்சி இருக்குது. இந்த பங்கு தான் சங்கம யுகத்தின் அனைத்தையும் விட அதிசயமான பங்கு. இதுல பாண்டவர்கள் சக்திகள் ஆகி விடுகிறார்கள் மற்றும் சக்திகள் சகோதரர் ஆகி விடுகிறார்கள். இதுல இருந்து தேக உணர்வை மறந்து விட்டார்கள் என்பது நிரூபணமாகி விடுகிறது. ஆத்மாவில் 2 சமஸ்காரமும் இருக்கிறது. ஏனென்றால் சில நேரம் ஆணின் பங்கையும் சில நேரம் பெண்ணின் பங்கையும் செய்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? சங்கம யுகத்தில் காதலியாகி காதலனை நினைவு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. சக்தியாகி சர்வ சக்திவானை நினைவு செய்ய வேண்டும், சீதையாகி ராமரை நினைவு செய்ய வேண்டும். சாரி, என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல பாபா சக்தி ஸ்வரூபமா இருக்கிறீங்க, அது ஓகே. அடுத்தது சக்தி மற்றும் பாண்டவர்கள் இணைஞ்சு இருக்கிறீங்களா அப்படின்றது கூட ஓரளவு கரெக்டு தான். இன்னொன்று என்னன்னா, சர்வசக்திவான் எதிரில் சக்தி ஆகிடுறாங்க அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, சக்தி பெண்கள், பாபா பெண்களை சக்தின்னு சொல்றாரு இல்லையா, அந்த அர்த்தத்துல தான் சொல்றாரு. சர்வ சக்திவான் எதிரில் பெண்களாக ஆகிடுறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க காதலியாகும், இறைவன் காதலனாகும், அப்படி இருக்கிறீங்களா? அப்படி பங்கு செய்யறதுல பாண்டவர், ஆனால் பாபாவுக்கு எதிராக வந்தோடனே அவருடைய காதலியாகி காதலன் நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு அன்பா நினைவு செய்யும் இல்லையா? சர்வசக்திவான நீங்க சக்தியாகி காதலியாகி நினைவு செய்யலைன்னா மகிழ்ச்சி ஏற்படாதுன்ற எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? லவ் அது இப்போ பாபா குழந்தைங்களுக்குலாம் இந்த சினிமா பாட்டு பஸ்ஸில் போகும்போது சினிமா பாட்டு போடுறாங்க அப்படின்னா, இந்த லவ் பாட்டெல்லாம் கேட்கும்போது அப்படியே பாபாவோட டூயட் பாடுற மாதிரி அனுபவமாகும். சூப்பராக. உதாரணத்துக்கு எனக்கு அனுபவமானது என்னன்னா, இந்த துல்லாத மனம் துள்ளும் படத்தில் வந்து விடு விடு நிலவே அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, என்னமோ வரும், இதானா என்ன பண்ணுவேன், உன்னுடைய கண் இமைக்குள்ள வச்சு
கண்ணுக்குள்ள வச்சு இமைகள் என்னும் கதவுகள் அடைப்பேன், சத்தியமாகவா, சத்தியம் செய்வா. அதை கேட்கும்போது அப்படியே பாபா காதலனாக நான் காதலியாக இருந்து அவர் பாடும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை கொஞ்சிற மாதிரி இருக்கும் இல்லையா, சூப்பராக இருக்கும். அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படும்ன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா. இன்னொரு பெரிய ரகசியத்தையும் இன்னைக்கு பாபா சொல்றாரு. ஆத்மா எல்லாம் சீதைகள் தான், அவரு ராமர் தான். அதனால இந்த பங்கு, அதாவது காதல் காதலியாக பங்கு செய்யறதுல மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுது. சங்கம யுகத்துல நடக்கிற அனைத்தையும் விட அதிசயமான விஷயம் இதுதான். ஆண் உடல்ல இருந்துட்டு உங்களை பெண்ணாக அனுபவம் செய்து கணவனை நினைவு செய்றீங்க, ராமரை நினைவு செய்றீங்க, அதாவது சிவபாபா நினைவு செய்றீங்க. இன்னொன்னு பாபா என்ன சொல்றாரு, இந்த விஷயத்துல பாண்டவர்கள் சக்திகள் ஆகிடுறாங்க, பெண்கள் ஆகிடுறாங்க, சக்திகள் சகோதரர் ஆகிடுறாங்க. எவ்வளவு சூப்பர் இல்லையா. சக்திகள் பெண்களை சொல்றாரு, சகோதரர் அதாவது ஆத்மாவா ஆகிடுறாங்க. ஆத்மாவாகி தானே காதல் செய்யறாங்க இல்லையா, அப்ப ஆணாக ஆகிடுறாங்க இல்லையா. அப்ப சகோதரன் சகோதரன் பார்வைன்னு சொல்றாரு இல்லையா, பெண்களையும் சகோதரன் தான் பார்க்க சொல்றாரு. பெண்களுமே இன்னொரு பெண்ணையும் சகோதரனா தான் பார்க்கணும், ஆணையும் சகோதரனா தான் பார்க்கணும். அப்ப தான் ஆணாக, அதாவது பெண் ஆணாகவும் ஆண் பெண்ணாகவும் நடந்துக்கிற ஒரு அதிசயம் இந்த சங்கமயுகத்துல தான் நடக்குது. இதுல இருந்து தேக உணர்வே மறந்துட்டாங்கன்னு நிரூபணம் ஆகுதுன்றார். இப்ப தன்னை பெண்ணாக நினைவு செய்யறதுல தான் இருக்குது இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மன் கோயில உட்காந்து எல்லாம் என்ன தாயேன்னு கூப்பிடும்போது ஒரு குஷி இருக்குது இல்லையா. அப்ப பெண்ணாக தான் நம்மளை அனுபவம் செய்யறோம் இல்லையா. என் கணவனை தந்தையேன்றாங்க சிவனா, அப்ப நான் தாய் இல்லையா. அப்ப தேக உணர்வே மறந்துட்டீங்க, இப்ப நீங்க எந்த உடம்புல இருக்கிறன்றதே மறந்துட்டீங்கன்னு இதுல ப்ரூஃப் ஆகுதுன்றது. அப்ப எப்படி குஷிப்படுத்துறாரு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் 2 சமஸ்காரமும் இருக்குது அப்படின்னு. அதுதான் ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டான், ஏதோ ஒன்று சொல்லுப்பா, பாய்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாய்ஸ் அப்படின்னு சொன்னான். அதாவது ஆண்கள் வந்து இந்த இச்சையாக தான் பார்ப்பாங்க அப்படின்ற அர்த்தத்தில். அதுக்கு அப்போ நான் என்ன சொன்னேன், அது அப்படி கிடையாது. பாபா சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஆத்மா தொடர்ந்து 2 பிறவிக்கு மேலே ஆணாகவோ அல்லது 2 பிறவிக்கு மேலே பெண்ணாகவோ இருக்காது. அப்போ மாறி மாறி பிறக்கும். அதனால தான் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு ஆண்களாலையும், ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பெண்களாலையும் புரிஞ்சிக்க முடியுது. காரணம் அந்த சமஸ்காரம் இருக்குது, ஆண்களுடைய சமஸ்காரம் அவங்களுக்குள்ள இருக்குது, அதை வச்சுதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா. அதே தான் இங்கேயும் பாபா சொல்றாரு, ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் 2 சமஸ்காரமும் இருக்குது, ஆணின் சமஸ்காரமும் இருக்கு, பெண்ணின் சமஸ்காரமும் இருக்கு. ஏன்னா சில நேரம் இந்த கல்ப சக்கரத்துல ஆணின் பங்கையும் நீங்க செஞ்சிருக்கீங்க, பெண்ணின் பங்கையும் செஞ்சிருக்கிறீங்க இல்லையா. எத்தனை ஜென்மமாக நம்ம பெண்ணா பிறந்தோம், எத்தனை ஜென்மமாக ஆணா பிறந்திருக்கோம் இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, இந்த சங்கமுகத்துல பேரானந்தம் அடையணும்னா நீங்க காதலியாகி இறைவனை காதலனாக நினைவு செய்யறதுல தான் அந்த மிகுந்த மகிழ்ச்சி இருக்கு. ஸோ இப்ப பண்ற அந்த பழக்கத்துடைய நினைவாக தான் பக்தியில பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து தன்னை பெண்ணாக நினைத்து சிவனை காதலனாக பாடி இருக்கிறார். நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க. ஸோ இதோடைய நினைவாக தான் அது நடக்குது. அதனால பாபா சொல்றாரு, சக்தியாகி சர்வசக்திவானை நினைவு செய்யுங்க, காதலனை நினைவு செய்யுங்க. ஏன்னா அதுதான் சம பவரான உறவு இல்லையா. காதலன் காதலை தான் பவரான உறவு. அப்ப சினிமாவில் கூட காட்டுறாங்க இல்லையா, யாரும் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை, ஆனால் காதலன் இறந்தா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி உறவு, அந்த மாதிரி உறவை நீங்க பாபா கிட்ட வச்சுக்கிட்டா மட்டும்தான் அப்படி ஒரு குஷி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அது இன்னொரு பிரதர் கூட சொன்னாரு, அந்த உறவை தான் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன், முடியல பிரதர். அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணும்போது இருந்த அந்த இதை நினைச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறேன், இன்னும் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குதுன்றாரு. ஸோ அப்படிதான் ஆகணுன்றாரு. சீதையாகி ராமனை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, தாய்மார்களுடன் சந்திப்பு மாதாஸ்க்கு பாருங்க. கன்யாக்களை குமாரிகளை குஷிப்படுத்திட்டாரு, குமார்ஸையும் குஷிப்படுத்திட்டாரு. இப்போ மாதாஸ் நினச்சிட்டு இருப்பாங்கன்னா எங்களை பற்றி எதுவுமே சொல்ல பாபா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு இப்போ சொல்றாரு, சக்தி சேனை எப்பொழுதும் ஆயுதங்கள் தரித்தவர்கள் தான் இல்லையா, சக்திகளின் அலங்காரமே ஆயுதங்கள் தான். யார் எப்பொழுதுமே ஆக்சுவலாக சக்தின்றது வந்து பாபா 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்லுவார், கன்யாஸுக்கும் மாதாஸ்க்கும், குறிப்பாக பெண்கள் அப்படி சொல்லுவார். பாண்டவர்களும் அதே மாதிரி
குமார்ஸ் அதர் குமார்ஸ் 2 பேரும் சேர்த்து தான் பாண்டவர்கள் சொல்றாரு. சரி, தாய்மார்கள் கிட்ட சொல்றாரு, சக்திகள்னாலே சக்திசாலினாலே எப்பயும் ஆயுதம் தரித்தவர்கள் தானே, அனைத்து ஞான ஆயுதங்களும் புத்தியில ஓடிக்கிட்டே தானே இருக்குது. சக்திகளின் அலங்காரமே ஆயுதங்கள் தான். யார் எப்பவுமே ஆயுதம் ஏந்தியவரோ அவர்தான் எப்பொழுதும் மகாதானி வரதானியாக இருக்கிறாரு. அனைத்து ஆயுதங்களும் தன்னிடம் எப்பொழுதும் இருக்குதா? சில நேரம் மட்டுமல்ல, எப்பொழுதுமே. சக்திகளின் தபஸ்யா சர்வ சக்திவானை இங்கே கொண்டு வந்தது. இப்பொழுது சக்திகள் சர்வ சக்திவானை பிரத்யக்ஷம் செய்யணும். ஒவ்வொரு அடியிலும் வரதானங்கள் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சுப பாவனையுடன் அனைவருக்கும் வரதானம் கொடுக்க வேண்டும். ஆக்சுவலாக போன வாரத்தில் பாபா சொன்ன முக்கியமான பாயிண்ட்டே இருக்காங்க. அவங்களோட முக்கியமான சேவையை ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மற்றபடி வாயால் சொல்கிற சேவை யார் வேணாலும் பண்ண முடியும். ஸோ விசேஷமான ஆத்மாக்களோட விசேஷமான சேவை காலையில் ஏஞ்சிக்கிறது தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் வர அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருங்கன்னாரு. அதை தான் இப்பயும் சொல்கிறாரு. சக்திகள்னால அவங்களுக்கு அலங்காரம் தான் அழகு இல்லையா? அம்மன் அலங்காரம் காண கண்கள் கோடி வேணும்னு பாட்டு கூட இருக்குது பக்தியில். இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ இந்த ஆயுதங்கள், ஞான ஆயுதங்கள், யோக ஆயுதங்கள் தான் உங்களுடைய அலங்காரமே. யார் எப்பவுமே ஆயுதம் ஏந்தி இருக்கிறாங்களோ அப்படின்னு அர்த்தம், மைண்டை காலியாக வச்சு இல்லாமல் சதா பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டு பாபாவுடைய நினைவில் சக்திகளை கொடுக்கறது. இதுலேயே அதாவது யார் பாபா நினைவிலும் பாபாவுடைய ஞான பாயிண்ட்ஸையும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் எப்பவுமே மகாதானியாகவும் வரதானியாகவும் இருக்க முடியும். அப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு குறைய பலகீனத்தை எடுத்துகிட்டு வர மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா டக்குன்னு அவங்க அதை எப்படி நீக்கிக்கிறதுன்னு தெரியும் அந்த ஞானத்தை வச்சு. ஸோ அதேமாதிரி மற்றவங்க கிட்ட அந்த குறை இருந்தாலும் உடனடியாக அந்த ஞானத்தை எடுத்து இந்த சக்தி உங்களுக்குள்ளே நிரம்பட்டும் அப்படின்னு வரதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டக்கு டக்குன்னு எப்போ கொடுக்க முடியும்னா எப்பவுமே அவங்க அந்த ஆயுதங்கள்னால நிரம்பி இருந்தால்தான், ஞான ஆயுதங்கள்னால. அதனால பாபா சொல்றாரு, எப்பவுமே உங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்குதா அல்லது எப்பொழுதாவது இருக்குதா? எப்பொழுதாவது இருக்கக்கூடாது, எப்பவும் இருக்கணும். அதுதான் பாருங்க, இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பெரியாழி அம்மன் படுத்துட்டு இருக்கும்போது ஆயுதங்களோட படுத்துன்னு இருக்காங்க. அப்படின்னா அர்த்தம் தூங்கும் பொழுது கூட புத்தியில் இந்த ஞான ஆயுதங்கள் நிரம்பி இருக்கணும் இல்லையா? சரி, அதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அவ்யக்தவாணி படிக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு இது ஃபாலோ பண்ணுறாங்க. மெயின் வந்து அசை போடணும், படிக்கிறதெல்லாம் மெயினே கிடையாது இல்லையா? நீங்கள் நைட்டு தூங்கும்போது படிச்சிங்கன்னா காலையில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்குது. ஸோ அசை போடணும், ஏன்னா சாயங்காலமே படிச்சுட்டு நைட்டு அதை அசை போடுங்க. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த சக்திகள் பெண்கள் குறிப்பாக தாய்மார்கள் கடுமையான தபஸ்யா செஞ்சுதான் சர்வசக்திவானே இந்த பாபா மீட்டுக்கு வர வச்சிருக்கிறீங்க. இப்ப அப்பாவை வெளிப்படுத்துங்க. எப்படி வெளிப்படுத்தணும்? ஒன்று வாய் மூலமாக சேவை சொல்றது, இறைவன் வந்துட்டாரு இப்படி நினைக்க சொல்றாரு அப்படின்றது. இன்னொன்று சக்திகள், உங்களுடைய குணங்கள் மூலமாக, உங்களுடைய நடத்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்துங்க. ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, பிரம்ம பாபா வெளிப்படுத்துங்க, எப்பொழுதாவது இல்லை இப்பொழுதே அப்படி இருக்கணும் உங்க காரியங்கள் சொன்னாரு. அந்த மாதிரி இப்போ சிவபாபாவை நீங்க வெளிப்படுத்தணும். அப்ப எப்படி வெளிப்படுத்துறது? ஒவ்வொரு அடியிலும் வரதானம் கொடுத்துக்கிட்டே போங்க. சிவபாபா அப்படித்தான் நான் ஒவ்வொரு வினாடியும் வரதானம் கொடுத்துட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தரும் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்மளை தயார் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஸ்ரீமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கரிமீன் சாப்பிட்றத விட்டுருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே டிவி பார்க்குறத விட்டுருந்தேன், நிறைய விஷயங்கள். ஸோ திடீர்னு அந்த ஒரு உந்துது அப்போ நம்மளை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணி அவர் வரதானம் கொடுத்து மாட்டி அழிச்சிட்டு வர்றாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் வரதானம் கொடுக்கறது அது ஒரு வழி பாபாவை வெளிப்படுத்துறது. ஸோ அப்படி வரதானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. சுபபாவனையோட வரதானம் கொடுக்கணும். இப்படி இருக்கிறானே இவன் திருந்தவே மாட்டானா அப்படி இருக்கக்கூடாது. அன்பா தாயன்போட இரக்கமான பார்வையோட பிரம்ம பாபா எப்படி இவங்க இப்பவே ஆகணுன்றாரு அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட நல்ல விருப்பத்தோட வரதானத்தை கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய நிந்தனை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இப்படியே தான் நல்ல எண்ணத்தோட தான் கொடுக்கணும், அன்பாக தான் கொடுக்கணும். அவங்களுக்கு குழந்தையா பாருங்க, பிச்சைக்காரங்களா பார்க்க சொல்றாரு பாபா எல்லாரும் இல்லையா? எல்லாரும் சக்திகளுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தானம் கொடுங்க,
ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்களும் தேவதையாகணும், அப்படி கொடுக்கணும். சரி, இப்போ பாபா சொல்றாரு, சுகக்கடலுடைய குழந்தைங்க எப்பவுமே சுகஸ்வரூபத்துல இருக்கிறீங்க தானே, எப்பொழுதும் சந்திப்பு கொண்டாட்டத்தின் குஷியில ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க தானே, உணவு சாப்பிட்டு கொண்டும் அருந்தி கொண்டும் சென்று கொண்டும் கூட என்ன அளவில் கூட சோகம் மற்றும் துக்கத்தின் உணர்வு வர வேண்டாம். எப்பொழுதும் சுகஸ்வரூபமானவர்கள், துக்கத்திற்கு விவாகரத்து கொடுப்பவர்கள். ஏன்னா துக்கமான உலகத்துல அரைக்கல்பம் இருந்தும் இப்பொழுதோ சுகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சுகக்கடல் கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னா எதற்காக உங்களுக்கு துக்கம் இருக்கும்? எப்பொழுதுமே சுகமானவர் என்ற இந்த வரம் தான் தந்தையிடம் இருந்து உங்களுக்கு நிரந்தரமாக கிடைச்சிருச்சு. நல்லது. சரி, இப்ப பாபா சொல்றாரு, சுகக்கடலுடைய குழந்தைங்க அப்படின்னா நாமளும் எப்படி சுகக்கடலா இருக்கணும், சுகஸ்வரூபமாக இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த பயிற்சி, இந்த 2 பயிற்சியில நிராகாரி ஃபரிஸ்தா பயிற்சியில கூட இப்போ பரந்தாமத்துல ஒளிப்புள்ளியா இருக்கிறேன், பாபா சுகக்கடலா இருக்கிறீங்க, நானும் உங்களுக்கு சமமாக சுகஸ்வரூபமாகி சுகத்தின் அதிர்வலைகளை நாலாப்புறமும் பரவு செஞ்சுட்டே இருக்கிறேன், சுகத்தின் அதிர்வலைகளை முழு உலகத்துக்கும் நிரப்பிக் கொண்டே இருக்கிறேன், சுகஸ்வரூபமாக இருக்கிறேன், சுகஸ்வரூபமாக இருக்கிறேன், சுகத்தின் அதிர்வலைகளை பரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதையும் நீங்கள் 10 நிமிஷம் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த சுகஸ்வரூபம் இருக்க என்ன இங்கே இருக்கிற எந்த மாதிரி துக்கமான சூழ்நிலையும் உங்களை பிடிச்சி இருக்காது. ஏன்னா சுகஸ்வரூபமாக இருக்கிறீங்கன்னா என்னன்னு தெரியும், சுகத்தின் அதிர்வலைகளை மற்றவங்களுக்கும் கொடுக்குறீங்கன்னு தெரியும்போது உங்களை துக்கத்தின் அதிர்வலைகள் தாக்க முடியாது. அப்படி சுகஸ்வரூபமாகத்தானே இருக்கிறீங்க. எப்பவுமே பாபாவை சந்திக்கிற அந்த கொண்டாட்டத்தின் குஷியில ஆடிட்டே இருக்கிறீங்க தானே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 பயிற்சி பாத்தீங்கன்னா சந்திச்சுட்டே தான் இருக்கிறீங்க. எங்க சந்திக்கிறீங்க? பரந்தாமத்துல போய் சிவபாவை சந்திக்கிறீங்க, சூக்ஷ்மவாதனத்துல வந்து பாப்தாதா 2 பேருமே போய் சந்திக்கிறீங்க. ஸோ இப்படி இந்த சந்திப்பின் குஷியில பாபா 3வது இந்த ஸ்தூல துக்கம் நடந்த உலகத்துக்கு வர வேண்டாம் புத்தின்றாரு இல்லையா. ஸோ இப்படி சந்திச்சுட்டே தானே இருக்கிறீங்க, எப்பயுமே இந்த குஷியிலே தானே இருக்கிறீங்க. உணவு சாப்பிட்டாலும் சரி, இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இல்லையா. சாப்பிடும்போது பாபா நினைவு இருந்துச்சா, தண்ணி குடிக்கும் போது நினைவு இருந்துச்சா, நீங்க அப்படி இல்லைங்க, எப்பவுமே இந்த 2த்திலே இருந்தேன்னா. ஸோ அந்த பயிற்சி அப்போ 24 தடவை பண்ணணும்னா நீங்கள் எப்பயும் இருந்தால் தான் அதை முடிக்க முடியும். நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரி, ஏன்னா ஒரு சில வேலைகளுக்கு செய்யும்போது பாபாவுடைய நினைவு கட் ஆகும். ஸோ அதை தவிர்த்து மற்ற நேரங்கள் எல்லாம் நீங்கள் பாபாவுடைய நினைவு இருக்கணும் அப்படின்னா எல்லா நேரமும் பண்ணாதான் இருக்க முடியும். அப்படி சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடித்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எண்ணத்துல கூட சோகத்தோடைய துக்கத்தோடைய உணர்வு வரக்கூடாது. ஏன்னா எப்பவுமே சுகஸ்வரூபமானவர்கள். அப்ப எப்ப வராம இருக்கும்? புத்தி காலியா வச்சீங்கன்னா வந்துடும் துக்கத்தின் உணர்வுகள், சோகத்தின் உணர்வுகள். அப்ப சதா இதை சுத்திக்கிட்டு அந்த குஷியை கொடுக்க தான் எப்பவுமே சுகஸ்வரூபம்னாலே நிரந்தரமாக சுகத்துல இருக்கிறவங்க அர்த்தம். துக்கத்துக்கு நீங்க டைவர்ஸ் கொடுக்கறவங்க, உங்களுடைய துக்கத்துக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கும் விவாகரத்து செஞ்சு வைக்கிறீங்க இல்லையா. பாபாவோட கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, துக்கம் மாயாவோட டைவர்ஸும் பண்ணி வைக்கிறீங்க. அப்ப ஏன்னா அரைக்கல்பம் துக்கத்துல தானே இருந்தோம், இப்பதான் சுகத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப நான் எதுக்கு அழணும்? காரணம் சுக கடலே எனக்கு கிடைச்சிருக்கிறாரு, நான் என்னத்துக்கு அழணும்? எப்பவுமே சுகமானவர் என்ற இந்த வரம் தான் பாபா கிட்ட இருந்து நிரந்தரமா உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்ற நிரந்தர சுகமானவர்களாக ஆகுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அதுல இருங்க, அந்த வரம் அவர் கொடுக்குறாரு, நீங்க ஏன் வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்றீங்க அப்படின்னு அர்த்தம். துக்கப்படுறீங்கன்னா அந்த வரம் எனக்கு வேணாம் பாபா, நான் கொஞ்ச நேரம் துக்கப்பட்டு வரேன்னு அர்த்தம் இல்லையா. ஏன் அப்படி இருக்கிறீங்க? நிரந்தரமா சுகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு இப்பதான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. நல்லதுன்னு பாபா வாங்கி முடிச்சுட்டாரு. இப்போ கேள்வி பதில் வடிவத்துல ஒரு 4-5 கேள்வி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி, எப்பொழுது ஸ்தூல சாதனம் முடிவடைந்து விடுமோ அந்த நேரம் சேவை செய்யறதுக்காக இப்பொழுதுல இருந்தே எந்த விஷயத்தின் மேல நீங்க கவனம் வைக்கணும்? பாருங்க, இப்ப ஸ்தூல சாதனங்கள் மூலமாக மைக்கு, இந்த மாதிரி வீடியோ, இது மாதிரி சாதனங்களை டிபெண்ட் பண்ணி நம்ம சேவை செய்யறோம். ஆனா இதெல்லாம் ஒரு டைம்ல முடிஞ்சிடும், கரண்டே இருக்காது. ஸோ அந்த டைம்ல
நீங்க சேவை செய்யணும்னா அதுக்கு இப்பத்துல இருந்தே ஒரு விஷயத்துல கவனம் வைக்கணும். அது எது? பதில், தன்னுடைய எண்ணங்களை சக்திசாலியாக ஆக்குறதுல கவனம் இருக்கணும். அது அதன் மூலம் அதோடைய பிரபாவம் வெகு தூரம் வரை சென்றடையணும். எண்ணத்துல அந்த அளவுக்கு சக்தி வந்துடணும். அதன் மூலம் நீங்க இங்க எண்ணத்தை உருவாக்குனீங்க, மேலும் அங்க பலன் கிடைச்சது. எப்படி தந்தை பக்தியின் பலனை கொடுக்கிறாரு, அதே மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்க ஈஸ்வரிய குடும்பத்துல சகயோகத்தின் பலனை கொடுங்கள், மேலும் அந்த பலனின் விதவிதமான அனுபவம் செய்யுங்கள். தற்பொழுது இந்த மாதிரி சேவையை தொடங்குங்க. பாருங்க, என்ன கவனம் கொடுக்கணும்? ஏன்னா கடைசியிலாம் அந்த மனசா சேவை தான் இல்லை, எண்ணத்தின் மூலமாக பாபா சொல்றாரு, அமெரிக்காவில் இருக்கிறவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகுன்றாரு. ஸோ அந்த அப்படி அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இங்கே நினைக்கிற எண்ணம் டச் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்களாம். ஸோ அந்த மாதிரி அப்போ நீங்கள் இங்கே இருந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு பாபாவுடைய செய்தி உங்களால் சொல்ல முடியும் எண்ணத்தின் வாயிலாக. அதுக்காக இப்போ உங்களுடைய எண்ணங்களை சக்திசாலியாக ஆக்கணும். சக்திசாலியாக ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? வீண் எண்ணமே கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் மற்றவங்க கூட அவங்க கூட பேச வந்தால் கூட புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அவங்க பேசுகிற எதுவும் ரெக்கார்ட் ஆக விட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சக்திசாலியாக ஆக்குறதுல கவனம் கொடுக்கணும். அப்போ அந்த கவனம் என்ன பண்ணா, அந்த பிரபாவம் உங்களுடைய எண்ணங்களுக்கு உள்ள சக்தி ரொம்ப தூரத்துக்கு போய் சென்றடையணுன்றார். நீங்கள் நினைக்கிறது மற்றவங்களுக்கு போகணும். நீங்க அமைதியா இரு ஆத்மான்னு ஒரு ஆத்மாவுக்கு நீங்க இங்க இருந்து சொல்றது அந்த ஆத்மாவுக்கு டச் ஆகி அப்படியே அமைதியாகணும். ஸோ அவ்வளவு தூரத்துக்கு போய் சேரணும். எண்ணத்துல அந்த அளவுக்கு சக்தி வரணும். அதன் மூலம் என்ன ஆகும்னா, இங்க நீங்க எண்ணத்தை உருவாக்குவீங்க, அங்க பலன் கிடைக்கும்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த துக்கத்துல துடிச்சிட்டு இருக்கும்போது இங்க அந்த ஆத்மா அமைதியா ஆகணும் அப்படின்ட்டு அந்த உள்ளபூர்வமாக வேற எந்த எண்ணமும் இல்லாம அந்த ஆத்மா சகோதர ஆத்மா அமைதியாகு அப்படின்னா அப்படியே அமைதி ஆகணும் இல்லையா? அப்படி ஆக்குங்கன்ற. எப்படி பாபா பக்தியோடைய பலனை கொடுக்குறார், டக்குன்னு ஒரு காட்சி அந்த மாதிரி. இப்போ பாருங்க சூப்பரா, இப்போ பக்தியோடைய பலனாக ஒரு வினாடி காட்சி கிடைக்குது, அதை பாபா தான் கொடுக்குறாரு. இப்போ இந்த குழந்தைக்கு காட்சி கிடைக்கணும்னு ஒரு வினாடி நினைப்பார், டக்குன்னு காட்சிடுது. இங்க நினைக்கிறது அங்க நடக்குது. அதே மாதிரி நீங்களும் இங்க எண்ணத்தை உருவாக்கணும், அங்க பலன் கிடைக்கணும்ன்றார். நீங்க உயர்ந்த ஆத்மாக்கள் ஈஸ்வரிய குடும்பத்துல சகயோகத்தின் பலனை கொடுங்க, அந்த பலனுடைய விதவிதமான அனுபவம் செய்யுங்க, இந்த மாதிரி சேவை தொடங்குங்கன்ற. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 2-3 விஷயங்கள் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நான் சொன்னல அந்த ராஜலக்ஷ்மி மாதாஜி, என் கூட ஒரு பாட்டி, பெரும்பாலான வீடியோ அவங்கள வச்சு தான் வாங்கி எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு சக்தி கொடுங்க, யோகா பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அதுக்கு சிவா பிரதர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, இன்னும் அடிக்கடி தூங்கின்னு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம அவங்களுக்காக யோகா பண்ணி சக்தி கொடுக்கணும் பிரதர், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து யோகா பண்ணலாம் பிரதர் அப்படின்னு. இதைத்தான் இங்கே பாபா சொல்றாரு, சகயோகம், ஒத்துழைப்பு. இங்க சகயோகன்றது சக்தியை தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அந்த சக்தியோடைய பலனை கொடுங்க. நீங்க பாத்தீங்கன்னா லண்டன்ல, அமெரிக்கால, மலேசியால, சிங்கப்பூர்ல, வெவ்வேறு நாட்டுல, கத்தார்ல யோகா பண்ணுவீங்க, ஆனா இங்க பலனை அனுபவம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது அதுக்கான வாய்ப்பு தான். இதே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பைபிளில் கூட யாரோ ஒருத்தங்க நொண்டியா இருப்பாங்க, இப்போ இயேசு அவரை சரி பண்ணி ஆக்கி அனுப்பிச்சிடுவாரு. அப்போ ஒருத்தன் கேட்பான், இவன் ஏன் இப்படி பிறந்தான், இவங்களுடைய அப்பா அம்மா செஞ்ச பாவமா, அல்லது இவன் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச பாவமா, இவனுடைய மூதாதையர் செஞ்ச பாவமா? ஏன்னா முந்தைய ஜென்மன்றது அவங்களுக்கு கிடையாது இல்லையா? அதனால மூதாதையர் செஞ்ச பாவமா அல்லது இவங்களுடைய அப்பா அம்மா செஞ்ச பாவமா அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்லுவார், அவர் சொல்றது கரெக்டான ஞானம் கிடையாது தான். ஏன்னா உண்மையில அந்த ஆத்மா செஞ்ச பாவம் அது அவருக்கு தெரியாது, அதை சொல்ல. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அதுலயும் ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது யாருடைய செஞ்ச பாவங்கிறது இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக இவர் இப்படி ஆகி இருக்கிறாரு. அதனால
இப்போ இறைவனுடைய நாமத்தினால இவனுக்கு நல்லா ஆகட்டும் அப்படின்ட்டு இயேசு சொன்ன உடனே, அதாவது பரமபிதாவின் நாமத்தினால அவருக்கு நல்லா ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே என்ன ஆகிடும், அவருக்கு கால் சரியாகி நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இப்போ இங்கே பிராமண பரிவாரத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தவங்களுக்கு கோபம் வருது, அல்லது ஏதோ ஒரு விகாரத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நாம் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சகயோகத்தின் பலனை காட்டுறதுக்கான வாய்ப்பாக இதை பார்க்கணும். அதே மாதிரி நமக்குமே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்னுடைய சக்திகளை பிரயோகிக்கிற வாய்ப்பாக இதை பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம இது பாண்டவர்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கு சக்தி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பலனை கொடுங்க. நீங்கள் அங்கே எண்ணத்தை உருவாக்குனீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கு அந்த குறைகள் நீங்கி நிறைவு வந்துடும். திடீர்னு அவருக்கு அந்த ரொம்ப நாளாக இருந்த அந்த அசுர குணங்கள் போய் திடீர்னு தெய்வீக குணங்கள் வரும். உடனே எல்லாருக்கும் எப்படி இவங்க இப்படி மாறினாங்கன்னு தோணும். ஸோ அப்படி அந்த பலனை கொடுங்க, அந்த பலனுடைய விதவிதமான அனுபவம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக வந்து அனிதா சிஸ்டர் கல்யாணம் மன்னார்குடியில் அவங்க தம்பி கல்யாணத்துக்கு பாபாவுடைய சேவை செய்ய போகும்போது எல்லாருக்கும் சொல்லியிருந்தா அவங்க எல்லாருமே யோகா பண்ணாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற மூடில் இருக்கும்போது தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ எல்லாருடைய அந்த சூழ்நிலை எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ அதனால் சீக்கிரமாக நான் முடிச்சுட்டும் வந்துட்டேன், யாரும் கேட்குற மூடில் இல்லைன்ட்டு. ஆனால் முடிச்சுட்டு வந்தால் கூட 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போன அந்த களைப்பே இல்லை, ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்லாம் இல்லவே இல்லை, செம குஷியாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே 200 மாதம் வெவ்வேறு நாட்டில் கொடுக்குற அந்த யோக சக்தி ஏதோ ஒரு பயங்கரமாக ஏதோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம்தான். அப்போ அந்த எதிர்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி எனக்குள்ளே நிரம்புது. அது எப்படி வருதுன்னா எல்லா மதமும் செஞ்ச யோகம் இல்லையா. ஸோ அந்த யோக சக்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அனுபவமும் செய்யுங்கன்ற. நீங்கள் எங்கே யோகா எந்த சேவை பண்ணாலும் உடனடியாக வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் மனசா சேவை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ தான் அப்படி ஒரு நாடகத்தின்படி எல்லாம் நடந்தாலும் கூட உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படியே லேசாக பாபா போதையிலே மிதந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி இந்த மாதிரி சேவையை தொடங்குங்கன்றார். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வியில் பாபா அதுவே ஒரு தனி வாணி இல்லையா, பவர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த கேள்வி, ஸோ இந்த மனசா சேவையை தான் தொடங்க சொல்கிறார். அதனால் வீணானதுலேருந்து உங்கள் புத்தியை விடுவிச்சு சக்திசாலியாக்குங்கன்றார். இது ஆக்சுவலாக 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த வாணியுமே கூட இது. சரி, கேள்வி, அடுத்த கேள்வி, பாப்தாதா மூலமாக எந்தெந்த அழியாத கஜானாக்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, அந்த கஜானாக்கள் மூலம் உங்களுக்கு என்ன பிராப்திகள் ஆச்சு? அதுக்கு பதில், முதல்ல மிகப்பெரிய கஜானாவான ஞான செல்வம், அதன் மூலம் பழைய உடல் மற்றும் உலகத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையின் பிராப்தி கிடைக்குது. பாப்தாதா மூலம் நிறைய கிடைக்குது நமக்கு கஜானாக்கள். அதன் மூலமாக என்ன பலன் கிடைக்குதுன்னு கேள்வி. அது பாபா சொல்ல, முதல்ல நமக்கு கிடைக்கிறது ஞானம் தான் இல்லையா. பாபா நினைக்கிறது கூட எப்படின்ற அந்த ஞானம் தான் ஃபர்ஸ்ட் கிடைக்குது. அதன் மூலமாக தான் இந்த பழைய உடல்ல இருந்தும் இந்த பழைய உடலின் உலகத்திலிருந்தும் விடுபடுறீங்க. விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையின் பிராப்தி கிடைக்குது இங்கேயே இல்லை. பழைய உடல்ல இருந்துக்கிட்டே இந்த உடல்ல இருந்து அந்த விடுபட்ட உணர்வு. ஸோ அந்த பயிற்சி நீங்கள் பண்ணும்போது தெரியும் அந்த விடுபட்ட உணர்வுனா என்னன்ட்டு. அப்படி ஒரு லேசாகவே இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதை நீங்கள் நிறுத்தும் போது நல்லா தெரியும் கீழே வந்தது. அதுக்கு தான் இந்த பயிற்சி பண்ண சொல்கிறது. சரி, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பயங்கர அட்வான்ஸ்டான பயிற்சி. பாபா போன வார்த்தை சொன்னார், ரொம்ப சின்னதில் தான் பயங்கர சக்தி இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா. அதுதான் நீங்கள் நிறைய சார்ட்டு 10-15 பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்ஸை அடுத்த நாள் வைக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணுறதோட இந்த ஈஸியான வழியை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா பாபா வந்து ஜுவாலாமுகியில் அட்வான்ஸ் இதில் சொன்ன வாணி இது. ஸோ அந்த பவர்ஃபுல் சூப்பராக இருக்கும். இப்போ பாபா சொல்கிறது, அப்போ இந்த பழைய உலகத்தில் வந்து விடுபட்டும் அந்த ஜீவன் முக்தி நிலைன்ற அந்த பிராப்தி கிடையாது. இந்த உடல் இருந்துட்டு அப்படியே லேசாக இருக்கிறீங்க, அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த நிலையை நீங்கள் அடையிறீங்க. மேலும் முக்திதாமம் போகிறோம் இல்லையா. அப்படியே லேசாக பழைய உலகத்திலேருந்து விடுபட்டு பரந்தாமத்துக்கும் நாம் போகிறோம். இந்த உடல்ல இருந்துட்டே ஜீவன் முக்தி நிலையை அடையிறோம், பரந்தாமத்துக்கு முக்திக்கும் போகிறோம், உண்மையான ஜீவன் முக்தி சொர்க்கத்துக்கும் வரும். யோகாவின் கஜானா மூலம் அனைத்து சக்திகளும் பிராப்தி ஆகுது. ஸோ ஞானத்தின் மூலமாக
உலகத்திலிருந்து விடுபடுறீங்க எல்லாம் சொன்னாரு. இப்ப யோகம்ன்ற கஜானா, முதல் கஜானா ஞானச்செல்வம், ரெண்டாவது கஜானா யோகா இல்லையா? யோகாவுடைய கஜானா மூலம் எல்லா சக்திகளும் உங்களுக்கு பிராப்தி ஆகுது. யோகானா பாபா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் யோகா கிடையாது இல்ல, பாபாவுடைய சக்திகளை வர்ணனை செய்யுது. செய்ய செய்யதான் உங்களுக்கு அந்த சக்தி ஸ்வரூபமாக ஆவீங்க. அப்ப பாபாவை நினைக்கும் போது பாபா சுகக்கடலா இருக்கிறாரு, நான் சுகஸ்வரூபமா இருக்கிறேன், சுகத்தின் அதிர்வலைகளை பரவ செய்யறேன். அப்ப அவர் சுகக்கடலா இருக்கிறாருன்ற நினைவோடு அவரை நீங்க பார்க்கணும். சும்மா ஒளிப்புள்ளியா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒளிப்புள்ளியா நினைச்சா அந்த சக்தி வரும், பட் மாயாச்சுன்னா டக்குன்னு ஓடி போயிடலாம். ஸோ இந்த வர்ணனையும் நீங்க பண்ணணும். பாபாவை சொல்றாரு, அப்போ இந்த யோகாவின் கஜானா மூலமாக தான் அனைத்து சக்திகளும் சர்வ சக்திகளும் உங்களுக்கு பலனா கிடைக்குது. தாரணை செய்யற கஜானா மூலம் அனைத்து குணங்களின் பிராப்தி கிடைக்குது இல்லையா? அப்ப இறைவன் கொடுக்கிற ஞானத்தை நடைமுறையில எடுத்துட்டு வரீங்க பாருங்க, அது ஒரு கஜானா. அதன் மூலமாக உங்களுடைய குணங்கள், அசுர குணங்கள் நீங்க தெய்வீக குணங்களாக மாறுது, அனைத்து குணங்கள் நிரம்பியவர்களாக ஆகுறீங்க, அந்த பிராப்தி குணங்கள்ன்ற பிராப்தி ஆகுது. அடுத்தது சேவைன்ற கஜானா மூலம் ஆசீர்வாதங்களின் கஜானாவும் குஷியின் கஜானாவும் பிராப்தி ஆகுது இல்லையா? இப்ப சேவை செய்ய செய்ய எத்தனை பேரை நீங்க பாபா குழந்தை ஆக்குறீங்களோ அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது, அதுவும் ஒரு கஜானா. ஸோ சேவையின் கஜானாவின் மூலமாக ஆசீர்வாதம்ன்ற கஜானா கிடைக்குது. இன்னொன்று ஆசீர்வாதம் கிடைக்குது, சேவை செய்யும் பொழுதும் குஷி, ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுதும் குஷி. ஸோ சதா குஷியாகவும் இருப்பீங்க. ஸோ அப்போ இது நாலுத்திலையும் உங்களை பிஸியாகவும் வச்சுக்கணும். அடுத்தது ஒரு மிகப்பெரிய கஜானா ஒன்று சொல்றாரு. என்ன அந்த கஜானா? மிஸ் பண்ணிட்டீங்களா? சங்கமயுகத்தின் நேரத்தின் கஜானா. ஏன்னா இங்க ஒவ்வொரு வினாடியும் பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிக்கிற நேரம். ஸோ ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு விலை மதிப்பு வாய்ந்தது இந்த சங்கமயுகத்துல. இந்த சங்கமயுகத்தின் நேரத்தின் கஜானா அனைத்தையும் விட மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத கஜானா. அதன் மூலம் அனைத்து கஜானாக்களையும் உங்களால சேமிக்க முடியுது. ஸோ சேமிக்கிற யுகம் இந்த சங்கமயுகத்துடைய ஒவ்வொரு வினாடியும். செலவு பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். இதுல கிடைக்கிற பலனை அனுபவிக்கிறதுல மற்றவங்க நம்மளை பாராட்டுவாங்களா அந்த மாதிரி குஷியிலையோ, அல்லது நான் இந்த சேவை செஞ்சேன் அந்த சேவை செஞ்சேன்ற அந்த பக்கத்திலேயோ உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. பாபா செய்யறாரு எல்லாத்தையும் அவர் மேல போட்டு 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 பாபா நினைவு செஞ்சு செஞ்சு வருமானம் செஞ்சுக்கிட்டே இருங்க, சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்ப அந்த ஒவ்வொரு வினாடியுமே பாபா நினைவின் மூலமாகவும் சேவையின் மூலமாகவும் வருமானத்தை ஈட்டக்கூடிய சங்கமயுகத்தின் நேரம்ன்றது மிகப்பெரிய கஜானா. இதன் மூலமாகத்தான் மற்ற கஜானாக்கள் திறகுது. முதல்ல பாபா சங்கமயுகத்தை உருவாக்கி தான் பிராமணர்களை படைக்கிறது இல்லையா? ஸோ சமஸ்வபுராண கேள்வி. ஸோ எல்லா பிராப்தியும் எதன் மூலமாக கிடைக்குது? இந்த சங்கமயுகன்ற இந்த நேரத்தின் மூலமாக கிடைக்குது. இது விலை மதிக்க முடியாத வைரத்துக்கு சமமான நேரம், யுகம். அடுத்த கேள்வி, சங்கம் யுகத்தின் காலம் ஏன் விலை மதிக்க முடியாததுன்னு சொல்லப்படுது? ஏன்னா சங்கம் யுக காலத்துல தான் பரமாத்மா தந்தை மற்றும் பரமாத்மா குழந்தைகளுடைய இனிமையான சந்திப்பு நடக்குது. அது வேற எந்த யுகத்திலுமே கிடையாது. சங்கம யுக காலத்துல தான் பாப்தாதா மூலமாக அனைத்து கஜானாக்களும் உங்களுக்கு பிராப்தியாக கிடைக்குது. மேலும் வேற எந்த யுகத்திலும் சேமிப்பு கணக்கு சேமிப்பு செய்யறதுக்கான பேங்க் கிடையாது, வங்கியே கிடையாது. சங்கம யுக காலத்துல ஒரு பிறவில அநேக பிறவிகளுக்கான கஜானாவை சேமிக்க முடியும். பல பிறவி பணக்காரனா பிறக்கணுமா? முடியும், இப்ப முடியும். இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் அது கிடைக்குது. இன்னொன்னு, இந்த ரகசியத்தை சொல்லக்கூடிய இறைவனை நேரடியாக குழந்தைகளை சந்திக்கிற இந்த இனிமையான சந்திப்பு இங்கதான் நடக்குது. பாருங்க, ரெண்டு தந்தை சிவபாபாவும் சந்திக்கிறோம், ஆன்மீக தந்தை பிரம்மபாபாவையும் சந்திக்கிறோம். அப்ப வேற எந்த யுகத்திலும் இந்த சந்திப்பும் நடக்காது. அதே மாதிரி இத்தனை கஜானாக்களும் பிராப்தியாக கிடைக்காது, இந்த சங்கம் யுகத்துல தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் இல்லாம பல பிறவிகளுக்கு சேமிக்கிற வாய்ப்பு ஒரு பேங்க் மாதிரி இருக்கிற யுகம் இந்த யுகம். இந்த பேங்க்ல நீங்க போட்டீங்கன்னா அடுத்த 2500 வருஷத்துக்கு அந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பேங்க் வேற எந்த யுகத்திலுமே கிடையாது, இந்த சின்ன யுகமான சங்கம் யுகத்துல தான் இருக்குது. ஸோ பல பிறவிகளுக்கான கஜானாவையும் இப்பவே சேமிக்க முடியும்.
அதனால தான் இந்த சங்கமிகம் விலை மதிக்க முடியாத நேரம். இதை தேவையில்லாத விஷயத்துல வீணாக்காதீங்க. வீண் விஷயத்த பேசுறது, இங்க இருக்கிறது அங்க சொல்றது, இது மாதிரிலாம் வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த கேள்வி. கஜானாக்களை கொடுக்கிறவர் ஒருத்தர் தான், அனைவருக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்துல கொடுக்கிறார். ஆனா கஜானாவை தாரணை செய்யறதுல மற்றும் வசிக்கிரமம் வந்துடுது. அது ஏன்? கொடுக்கிறது இறைவன் தான், ஒரே நேரத்துல தான் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் இதே சங்கமிகத்துல தான் கொடுக்குறாரு. இதுவும் இல்லாம நான் நேற்று கூட சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். பிரம்ம பாபாவுக்கு எவ்வளவு டைம் கிடைச்சதோ அதே டைம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கிடைக்கும். அதனால நீங்க பொறுமையா போகலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே டைம் கிடைச்சும் ஒரே நேரத்துல சொல்லியும் ஒரே அப்பா அந்த சர்வசக்தியானே கொடுத்தா கூட எல்லாரும் அதை தாரணை செய்யறது பக்காவா செய்யறது இல்லையே, வர்ஷிக்கிரமம் வந்துடுது. அது ஏன்? அதுக்கு பதில் யாருன்னா, ஏன்னா தாரணை செய்யறதுல ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான முயற்சி இருக்குது. ஒன்று, தன்னுடைய முயற்சி மூலம் பிராப்தியை உருவாக்க முடியும். ரெண்டாவது, எப்பொழுதும் சுயம் தான் திருப்தியாக இருப்பது மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துவது. அப்படி திருப்தியின் விசேஷம் மூலம் கஜானாவை சேமிக்க முடியும். மேலும் மூன்றாவது, சேவை மூலமாக குஷியின் கஜானாவை பிராப்தி செய்ய முடியும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இதனாலதான் வரிசைக்கிரமம் ஏற்படுதுன்றது. ஏன் அப்படின்னா, ஒருத்தரே கொடுத்தாலும் ஒரே மாதிரி ஞானத்தை கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு ஏன் அதை கிரகிச்சிக்க முடியல, நடைமுறை கொண்டுட்டு வர முடியல, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றதுல அப்படின்னா, குணங்களாக ஏன் மாற்ற முடியல அப்படின்னா, இது நீங்க தனிப்பட்ட முறையில தானே முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு பாபா சொல்றாரு, அதுக்கு 2 வகையான வழி இருக்குதுன்றாரு. ஒண்ணு, உங்களுடைய முயற்சி, சுய முயற்சி மூலம் உங்களுடைய பிராப்தியை உருவாக்கிக்க முடியும். பாபா சொல்றது அப்படியே ஃபாலோ பண்றது, அது மாதிரி. இன்னொன்னு, எப்பவுமே தான் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட கொடூரமான சமஸ்காரம் உள்ள நபர்களின் தொடர்புல வந்தாலும் நான் திருப்தியா தான் இருக்கிறேன் அப்படின்னு தானும் திருப்தியா இருந்து மற்றவங்களையும் திருப்திப்படுத்துறது. ஸோ இந்த குணம் பாபா சொல்லிக்கிறத, இந்த திருப்தி சக்திக்குள்ள அனைத்து சக்திகளும் வந்துடுதுன்றது. ஸோ அனைத்து சக்திகள் இருந்தால் தான் திருப்தியா இருக்க முடியும். ஸோ அந்த திருப்தியா இருந்து மற்றவங்களையும் திருப்தியை ஆக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிறவங்க வேகமா போக முடியும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, ஸோ இதுல முயற்சி வந்துடுது இல்லையா, எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் சரியில்லை. அவங்க சரியில்லாம இருக்கலாம், ஆனால் அவங்க சரியில்லாமல் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவங்கக்கிட்டையும் திருப்தியாக தான் இருப்பேன். அவங்களையும் நான் நல்லவனாக தான் பார்க்குறேன், நான் அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்படி திருப்திப்படுத்துகிறாங்கன்னா, இதில் ஒருத்தர் நல்லா முயற்சி பண்ணுவார், ஆனால் அவங்கள மட்டும் பிடிக்காது. இன்னொருத்தரும் அதே மாதிரி ஈக்குவலாக தான் முயற்சி பண்ணுவார், அவரும் சமமாக தான் இருப்பார். ஆனால் திருப்தியாக இருக்கிற காரணத்தினால இவர் முன்னாடி வந்துடுறாரு. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா? ஸோ திருப்திப்படுத்துறதுனால முன்னாடி வந்துடுறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், எல்லாம் பக்காவாக இருப்பார், ஆனால் இவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது பண்ணிட்டு அந்த சென்டரே வேணான்ட்டு வேறு சென்டருக்கு போயிடுவார். ஸோ அதில் முயற்சி வந்து ரேங்க் கம்மியாகிட்டு. சரி, அப்படி இந்த திருப்தியின் விசேஷம் மூலம் கஜானாவை சேமிக்க முடியும். ஸோ மற்றவங்க சேமிக்கிறதோட இவர் அதிகமாக பேங்க்கில் போட்டுடுறாரு இல்லையா, சேமிப்பு அதிகமாகிட்டு. மேலும் மூணாவதாக, சேவை மூலமாக குஷின் கஜானாவை பிராப்தி செய்ய முடியும். ஸோ சேவையில் பிஸியாக இருக்கிற ஆத்மா சேவை செய்ய அந்த ஒரு குஷி இருந்துக்கிட்டே இருக்கும். மனச சேவை, ஸ்தூல சேவையும் தான், கூடவே இந்த மனச சேவை, மற்றவங்களுக்கு கொடுக்குற சேவை. சுயமுயற்சி தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பண்ணாங்கன்னாலும் வருவாங்க, பட் அது கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறதா இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்குறது, நான் அனுபவிக்கிற அதே சுகத்தையும் தூய்மையும் அமைதியும் ஆனந்தத்தையும் மற்றவங்களுக்கு அதிர்வலைகளாக நான் பரவச்சேரேன்னு இந்த மனசா சேவையின் மூலமாக அவங்களுடைய குஷி அதிகமாகிட்டே இருக்கும். யாரோ ஒரு பிரதர் வாட்ஸ்அப்பில் கூட போட்டாங்க, நீங்கள் எப்பயும் சதா ஆனந்தமாக இருக்கணும்னா மற்றவங்களை ஆனந்தப்படுத்திக்கிட்டே இருந்தால் ஆனந்தமாகிடும் அப்படின்னு. ஸோ அதுதான் பாபாவுடைய இது இல்லையா. ஸோ அந்த சேவையின் மூலமாக குஷின் கஜானா, ஸோ எப்பயுமே அந்த குஷியில் ஒரு ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்தது கடைசி கேள்வி. உறவு தொடர்புல வந்து கொண்டே எந்த விஷயத்துல கவனம் இருந்தால் சேவையில புண்ணியம் மற்றும் ஆசீர்வாதங்களின் கணக்கை மிக சுலபமாக சேமிப்பு செய்ய முடியும்?
சூப்பரான கேள்வி இல்லையா? மற்றவங்க கூட பழகுறாங்க, அது பிராமண பரிவாரமோ அல்லது மற்ற அஞ்ஞான பரிவாரமோ, அவங்க தொடர்பில் வரும்போதும் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சேவையில் புண்ணிய கணக்கையும் ஆசீர்வாதத்தை கணக்கையும் ஈஸியாக சேமிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, எப்பொழுதும் தான் கருவிங்கிற உணர்வு. செய்பவர் செய்விப்பவர் பாபா நான் கிடையாது, நான் வெறும் கருவி அப்படிங்கிற உணர்வு. அப்படி இருந்தால் தான் சேவையில வெற்றி அடையும். பாபா போன வாரம் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ தான் கருவின்ற உணர்வு, பணிவாக இருப்பது, சுயநலமற்று இருப்பது, ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா சேவையிலும் உறவு தொடர்பிலும் வந்துக்கிட்டே புண்ணியத்தின் கணக்கு மற்றும் ஆசீர்வாதங்களின் கணக்கை மிக சுலபமாக சேமிக்க முடியும். நல்லது அப்படின்னு சொல்றேன். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இதுதான் பெரிய விஷயம். அப்போ சேவை செய்யும் போதுமே கூட நிறைய பேருக்கு ஈகோ வரும். ஏன் நான் மட்டும் செய்யணும், அவர் என்ன வேலை வாங்கிட்டே இருக்கிறார், அவர் செய்யவே மாட்டார், இந்த மாதிரிலாம் ஈகோ பிரச்சனைலாம் வரும். அவங்க சொல்லி நான் என்ன கேட்கறது, அந்த மாதிரிலாம். அதுக்காக தான் பாபா சொல்கிறார், நான் கருவி, செய்ய சொன்னது பாபா, செய்ய வைக்கிறதும் பாபா. செய்ய சொன்னது அந்த பிரதர் அந்த சிஸ்டர்னா தான் இந்த பிரச்சனை. அப்போ தேக உணர்வு. செய்ய சொன்னது பாபா, செய்ய போகிறது செய்ய வைக்கிறது பாபா. இதில் செய்பவரும் பாபா தான், செய்ய வைக்கிறவரும் பாபா தான். நான் வெறும் கருவி, உடம்பு ஒரு கருவி, அவரே தான் இந்த உடம்பை ஆட்டி வைக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு, பணிவு. ஏன்னா செய்ய சொன்னவரே இறைவன் தான், பணிவாக தான் வந்துக்குங்க. இன்னொரு பிரதர் அப்படின்னு தேகதாரியை பார்த்தா தான் உங்களுக்கு அகங்காரம் வந்துது. அப்போ பணிவாக இருக்கிறது, சுயநலமே கொஞ்சம் கூட இல்லாமல் மற்றவங்களுடைய நன்மைக்காக மட்டுமே சிந்திக்கிறது. அப்புறம் உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நல்ல விருப்பங்கள் மட்டுமே வைக்கிறது. இன்னொன்று அவங்களுடைய நல்ல விசேஷத்தன்மைகளை மட்டுமே பார்க்கறது. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, இதிலெல்லாம் நீங்கள் கவனம் வச்சிங்கன்னா சேவையிலும் உறவு தொடர்பிலும் புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது ஈஸியாக சேமிப்பாகிட்டே இருக்கும்ன்ற. ஸோ இந்த கடைசி கேள்வி பயங்கரமான கேள்வி இல்லையா? இதில் கவனம் வைக்காததுனால தான் நல்ல மாயக்கிட்ட உதவாங்கிறது. என்னானாலும் நான் கருவி தான், பணிவாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பிராமண வாழ்க்கையுடைய பாதுகாப்பு கவசமே பணிவுன்னு தான் சொல்கிறேன். அடுத்தது சுயநலம் இல்லாமல் இருக்கிறேன்னா, பணிவாக இருக்கிறேன்னா, கருவின்ற உணர்வில் இருக்கிறேன்னா, அல்லது சூக்ஷ்மமாக நான் எண்ணிதுன்ற உணர்வு இருக்குதா செக் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சுபபாவனை வைக்கிறேன்னா அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் வைக்கிறேன்னா, இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சேவையில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. பாபா சொல்கிற மாதிரி பணிவாக, கருவியாக, சுயநலமற்று சுபபாவனை சுப விருப்பங்களோடு இருந்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதமும் வந்துக்கிட்டே இருக்கும், புண்ணிய கணக்கும் சேமிப்பாகிக்கிட்டே இருக்கும். நல்லதுன்னு வாங்கி முடிச்சுட்டாரு. வரதானம் ஒரு தந்தையில முழு உலகத்தையும் அனுபவம் செய்யக்கூடிய எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர் ஆகுங்க. அதுக்கு பாபா விளக்கம் கொடுக்கிறாரு. யார் தந்தையை மட்டும் தன்னுடைய உலகம்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர்களாக ஆக முடியும். யாருக்கு தந்தை தான் உலகம் என்று இருக்குதோ அவர் தன்னுடைய உலகத்துல மட்டும்தான் இருப்பாரு, மற்றதில் செல்ல மாட்டார் என்றால் சுலபமாகவே விலகி விடுகிறார்கள். உலகத்துல நபர் மற்றும் பொருட்கள், சாதனங்கள் அனைத்தும் வந்து விடுகிறது. தந்தையின் செல்வமாக இருப்பது என்னுடைய செல்வம், இந்த நினைவில் இருக்கிறதுனால எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராக ஆகிடுவாரு. யாரையும் பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க, தென்படவே மாட்டாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான வரதானம், ஆழமான வரதானம். அப்போ ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே கிடையாதுன்னு ஜானகி தாதி அடிக்கடி சொல்கிறாங்கன்னா அதில் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, பாபா தான் உலகம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர்களாக ஆக முடியுங்க. இப்போ பாபாவை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆகணும் அப்படின்னா ஒரு பாபா
பாபாவே கிடைச்சிட்டாரு, அதை விட எனக்கு என்ன வேணும்? பாபா சொல்லியிருக்கல, பாபாவை விட அன்பான பொருள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப அதை மீறி நீங்க வேற ஒரு மனிதனுடைய அன்புக்கு இயங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? பாபாவோட அன்பு ஏதோ இருக்குன்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாமே துக்கத்தை தான் கொடுக்குறாங்க, அதுல டவுட்டே கிடையாதுன்றாரு. ஸோ அப்ப பாபா தான் என்னுடைய உலகம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மற்ற மனித அன்புல அவங்க சிக்கிக்க மாட்டாங்க, பொருளின் ஈர்ப்பு கவர்ச்சியிலும் சிக்கிக்க மாட்டாங்க. ஏன்னா பாபாவே கிடைச்சிட்டார். பாபா கிடைச்சிட்டா உலகத்தின் அதிபதியே கிடைச்சிட்டாருன்னா இந்த உலகமே எனக்கு சொந்தம். அதனால இந்த என்னுடைய பொருள் மேல நான் ஏன் ஆசை வைக்கணும்? இருக்காது. இல்லை எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமுடையவர்களா இருப்பாங்க. ஸோ தந்தை தான் உலகம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய உலகத்தை விட்டு இறங்கியே வரமாட்டாங்கன்றாரு. ஏன்னா இறைவனே உலகம் ஆயிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய உயர்ந்த உலகம் இல்லையா? இந்த சங்கமுகம் அப்படிப்பட்ட யுகம்னு சொல்றாரு இல்லையா? அதை விட்டு அவங்க இறங்கி மற்ற உலகத்துக்கு போக மாட்டாங்க. மற்றதெல்லாம் மற்றவங்களுடைய உலகம், ராவனுடைய உலகம், அதுக்கு போக மாட்டாங்க. அப்படின்னாலே எல்லாத்துல இருந்தும் விலகிடும். அதை விட பாபா என்ன சொல்லியிருக்காரு? பாபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாபா பாபான்னு போயிட்டே இருப்பான். எல்லாத்தையும் பாபா பார்த்துக்கோ, பாபா பார்த்துக்கோ, பாபா தொட்டு பாபா கிட்ட அந்த ஞானத்தை பேசுறது, சக்தி கொடுக்கறது, பாபா நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரோ அதை மட்டுமே செய்யறதுல பிஸியா இருப்பாங்க. ஸோ மற்றதுல இருந்து விலகி இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே நபர், பொருள், சாதனங்கள் எல்லாமே வந்துடுது. பாபாவுடைய செல்வம் எதுவோ அது என்னுடைய செல்வம், பாபாவுடைய ஞானம் எதுவோ அது என்னுடைய ஞானம் இல்லையா? இந்த நினைவுல இருக்கிறதுனால எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராக இருப்பாங்க. யாரையும் பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க, தென்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அப்போ பாபா என்ன சொல்றாரு? பாபாவுடைய உலகம் தான் என்னுடைய உலகம், பாபாவுடைய செல்வம் எதுவோ அதான் என்னுடைய செல்வம். பாபா சதா ஆனந்தமா இருக்கார், அமைதியா இருக்கார், நானும் அதே தான் அனுபவம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஞானமே கூட பாபா என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு. சுயமாக நான் ஒரு மனதின் வழி அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்படி இந்த நினைவுல இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காவே எல்லைக்கப்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வுல இருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம். உலகம் என்னுடைய, உலகம் ஒரு குடும்பம், எல்லாம் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், அனைவருக்கும் இறைவனுடைய சொத்து கிடைக்கணும், அந்த உணர்வுல தான் இருப்பாங்க. சுயநலமாக எனக்கு மட்டும், இந்த உடல் சார்ந்த குடும்பத்துக்கு மட்டும், எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும், எனக்கு பிடிக்காதவங்களுக்கும் கிடையாது, இந்த மாதிரி எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருக்க மாட்டாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருப்பாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வும் இருக்கும். என்னதுன்ற அந்த உணர்வு இல்லாம இருக்கும். யாரையும் பார்த்தும் பார்க்காம இருக்கும். பார்ப்பாங்க, ஆனா ஆத்மாவை பார்ப்பாங்க. ஆத்மா ஒன்றும் ரெக்கார்ட் ஆக போறது கிடையாது, அதனால ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. அதனால தேகத்தை பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க, அவங்க பேசுறது கேட்டும் கேட்காம இருப்பாங்க. இன்னும் கேட்டால் மனிதர்கள் தென்படவே மாட்டாங்கன்ற இது சமீபமாக கூட பாபா சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இந்த ஆத்மாக்கள் அந்த சம்பூர்ண நிலை நெருங்கினவங்களுடைய அடையாளமாக பாபா சொல்றாரு. அவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே தென்படாதுன்றார். அதாவது இவங்க இந்த உடல் சார்ந்த உலகத்துல இருந்தாலும் சூக்ஷ்ம உலகத்துல இருக்கிற அந்த உணர்வும் பரந்தாமத்துல இருக்கிற உணர்வும் இருக்கும். ஸோ அப்ப நம்ம பண்ற பயிற்சியும் அப்படி வரும். அப்ப பாபாவே உலகம்ன்றதுனாலதான் அந்த ரெண்டு உலகத்தையும் சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா பாபா அங்கதான் இருக்கிறாருன்றதுனால. ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான வரதான். அப்படி இருந்தாதான் அப்ப மற்ற எண்ணங்கள் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயாச்சிடும். ஸோ அந்த ரெண்டு உலகத்திலே இருக்கிற வரையும் தான் நமக்கு சேஃப்டி. இந்த மூணாவது உலகம், துக்க நிறைஞ்ச உலகத்துல புத்தின்ற காலு வச்சோம் மாயா தூக்கிடும். இந்த காலை வைக்கிறதே ஸ்ரீமத்தை மீறது. சரி, அடுத்தது ஸ்லோகன். சக்திசாலியான நிலையை நீங்க அனுபவம் செய்யணும் அப்படின்னா ஏகாந்தம் மற்றும் ரமணிகரத்தின் சமநிலை வையுங்கள். சூப்பரா சொல்லியிருக்கிறார் இல்லையா? இது பிரம்ம பாபாவின் பாதச்சோடுகள் கூட ஆரம்பத்துல இது என்ன சொல்லியிருப்பாருன்னா, தனிமையாகவும் இருக்க சொல்றாரு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையா உட்காந்து பாபா நினைவு செய்யுங்க அப்படி சொல்றாரு. அதே நேரத்துல நான் யார் கூடயுமே பேச மாட்டேன் தனியா விட்டு ஓடி போயிடுறதும் கிடையாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் தனியா இருப்பீங்க, மற்றபடி குடும்பத்துல எல்லாருக்கிடையும் இனிமையாகவும் பேசுங்க. ஸோ அந்த தனிமை விரும்பியாகவும் இருப்பீங்க, அதே நேரத்தில் மற்றவங்ககிட்ட இனிமை, அதான் ரமணிகரம்ன்றது. ஸோ இது ரெண்டும் பேலன்ஸாக வச்சுக்கோங்க. மற்றவங்ககிட்ட அப்படியே உம்மனா மூஞ்சியா இருக்கக்கூடாது. இவர் வந்தாலே என்னுடைய பாபா நீங்கள் கெடுத்துடுறாருப்பா, இவரோட நான் பேச மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. பாபா பேசாத, நான் பாபா நினைவு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி கிடையாது. அவர் பேசுறது அவர் நடிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் முடிஞ்சளவு தனியாக தான் இருக்க போறீங்க. அதே மாரி அவங்க வராங்கன்னா எவ்வளோ இனிமையாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசணும். ஆனால் பாபாவுடைய நினைவில் அங்கே பாபா கிட்ட நம்ம வழக்கமான பயிற்சி பண்ணிக்கிட்டே இங்கே சும்மா ஸ்லைட்டாக அப்போ அவர் உங்களை ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை குத்தி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
ஏன்னா இன்னைக்கு கலியுகத்தில் அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம், எல்லாருக்கும் வந்துச்சு, குழந்தைங்க உட்பட எல்லாம் அது நக்கல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பயும் நீங்கள் பாதிப்படைய மாட்டீங்க. அப்போ தான் உண்மையான அன்பாக பேசுங்க. அப்போ அவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சா, இவங்கள போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் பேலன்ஸாக வச்சிங்கன்னா தான் சக்திசாலி நிலையில் இருப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தனிமையாக போயிட்டீங்க, அவங்க உங்ககிட்ட நல்லா பேசி நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கே மனசாட்சி விட்டோம், ஐயோ அவங்க நல்லா பேசுனாங்களே, நம்ம பாபா அறிமுகத்தை கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம், நம்ம தனியாக வந்துட்டுமே, பாபா பேரே கெட்டு போச்சு, ஓ பிரம்மகுமாரிகள்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கே யோகா பண்ண விடாது. அப்போ சக்திசாலியான நிலை இருக்காது. அப்போ சக்திசாலியான நிலை இருக்கணும்னா ஏகாந்தம். இந்த ஏகாந்தத்துக்கு இன்னொரு அர்த்தமும் பாபா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரே உயர்ந்த எண்ணத்துல நிலைச்சு இருக்கிறது தான் ஏகாந்தம் சொல்லியிருக்கிறார். யோக நிலை, தபஸ்வி நிலைக்கும் அதே தான் டெஃபினிஷன் கொடுக்குறாரு. இப்போ ஒரே எண்ணத்துல இருக்கு, அதுல தான் பவர் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் சந்திர மண்டலங்களை கடந்து போனேன், இப்படியெல்லாம் போகிறத விட போய் மேலே போனதுக்கப்புறம் சக்தி வரும். இங்கே அப்படி கிடையாது, எடுத்த உடனே நான் அங்கே இருக்கிறேன், பரந்தாமத்தில் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், சக்தி கொடுக்க ஆரம்பிக்க அடுத்த செகண்டே உங்களுக்கு என்ன ஆகிடும், சக்திகளில் நிரம்பி இருப்பீங்க. அப்படி சக்திசாலியான நிலை. அப்போ ஒரே எண்ணத்தில் இருக்கிறோம், அதே நேரத்தில் இனிமைத்தன்மையாகவும் பழகிறோம் மற்றவங்க கிட்ட. ஸோ அப்போ அந்த ஒரே எண்ணத்தில் நீங்கள் அங்கேருந்து தூய்மையான அதிர்வலைகளை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இங்கே இனிமையாக பழகுனீங்கன்னா இங்கே போய் அட்டாச்சும் ஆக மாட்டீங்க. அதே நேரத்தில் இனிமை இருக்கும், மற்றவங்க கொடுக்குற துக்கத்தை நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்க, துக்கத்தை கொடுத்தவங்களுக்கும் இனிமையான விஷயங்களே கொடுப்பீங்க. ஸோ அப்போ தான் உங்களுடைய நிலை சக்திசாலியாக இருக்கும். அதை நீங்கள் அனுபவம் செய்யணும். அதுக்கு இந்த ஏகாந்தமும் இனிமைத்தன்மையும் பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வாணியை பாபா முடிச்சிருக்கிறார். இது கூடவே அந்த பிகே செல்லம்மா சிஸ்டர் மலேசியாவிலேருந்து அனுப்பின வாய்ஸ் மெசேஜும் அவங்களுடைய அனுபவத்தையும் இதில் அட்டாச் பண்ணுறோம்.